வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, தற்பொழுது நமது நம்முடன் இணைந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் தவமணி அம்மா அவர்களை அனைவரும் சார்பிலும் வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக அம்மா அவர்கள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் MBBS, DGO, MBA, PhD, MSc யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், PG, DYA ஆகிய பட்ட படிப்புகளை முடித்துள்ளார்கள். அம்மா அவர்கள் மருத்துவத்துறையில் 32 ஆண்டுகளாக இந்தியா மற்றும் பல வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டு உள்ளார்கள். 23 ஆண்டுகளாக UAE-யில் கைனகாலஜிஸ்டாக பணியாற்றி வருகின்றார்கள். அம்மா அவர்கள் ஹியூமன் ஹெல்த், சில்ட்ரன்ஸ் ஹெல்த், மெடிக்கல் கவுன்சிலிங், ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், ஸ்கூல் ஹெல்த் சர்வீஸ் ஆகியவற்றிலும் விருப்பத்துடன் சேவையாற்றி வருகின்றார்கள். மேலும் அம்மா அவர்கள் ஆராய்ச்சியாளராகவும் சயின்டிஸ்டாகவும் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்முகமும் இனிய சொல்லும் தன்னகத்தே கொண்டுள்ள அம்மா அவர்கள் தற்பொழுது எழுத்தாளராகவும் புதிய பரிணாமம் எடுத்துள்ளார்கள். சமீபத்தில் ஷார்ஜாவில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் புக் ஃபெஸ்டிவல் ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஹியூமன் ஹெல்த் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ள பெருமைக்குரியவர். விண்ணலை வழியாக மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் இணைத்து பல சிறப்பு உரைகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகளுடைய அம்மா இன்று நம்முடைய எலும்பு அமைப்பின் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற தந்துள்ளார்கள். அம்மா அவர்களை அனைவரும் சார்பிலையும் மறுபடியும் வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. வாய்ஸ் ஓகேங்களா? கேக்குதுமா, கரெக்டா இருக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான சிந்தனை உரை. நம்ம இந்த வருஷம் 2025 ஆரம்பிச்சாப்புல இருந்தே நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை பத்தி, சிஸ்டம்ஸ் பத்தி நம்ம ஒரு மாசம் ஒரு சிஸ்டம் எடுத்து நம்ம அதனுடைய சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதனோட விஞ்ஞானம் மெய்ஞானத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி இதனால நம்ம எப்படி நோய்களை தடுக்கலான்றத பத்தி நம்ம சிந்திச்சிட்டு இருந்தோம். அதுல ஆல்மோஸ்ட் பாருங்க 10வது மாசம் வந்துட்டோம். எல்லா சிஸ்டமும் முடிச்சிட்டோம். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ், எண்டோக்ரைன், இம்யூன் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டமும் முடிச்சிட்டோம். இன்னும் 2 சிஸ்டம் பாக்கி இருக்கு. இன்னைக்கு நம்ம நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம், நம்மளுடைய எலும்புகளை பத்தி நம்ம சிந்திக்க இருக்கோம். அடுத்த மாசம் நம்மளுடைய இன்டெகுமெண்ட்ரி, நம்மளுடைய ஸ்கின், ஹேர், நெயில், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண. இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு எடுக்கும்போது நம்மளுடைய போன்ஸ் நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கணுன்றத பத்தி பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாசத்துல என்னென்ன ஹெல்த் அவேர்னஸ் டே கொண்டாடுறதே நாம ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். ஏன்னா வியாதி வந்த பிறகு நாங்க டாக்டர்ஸ் இருக்கோம் அந்தந்த ஸ்பெஷாலிட்டியில. பட் வியாதி வராம எப்படி தடுக்கலான்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் உலக அளவுல இந்த நாளை அந்த டிசீஸ்க்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ அக்டோபர் மாசம்னு எடுத்தோம்னா இந்த மாசத்துல முக்கியமா பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த். பிரஸ்ட் கேன்சர் பார்த்திருப்பீங்க, உங்க சுத்திலையும் பாத்தீங்கன்னாலே அட்லீஸ்ட் 1 in 8 women ஆர் கெட்டிங் பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா இப்போ பிரஸ்ட் கேன்சர்னாலே பொதுவா அது காரணங்கள் நிறைய போச்சு. அந்த காலம் மாதிரி இல்லை. இப்ப எங்க பார்த்தாலும் கேன்சர்ஸ் நிறைய இருக்கு, டிஃப்ரெண்ட் கேன்சர். இந்த பிரஸ்ட் கேன்சர்ல எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னா அதுக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம ஓடி நடந்துகிட்டு இருக்கணும்,
ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணும், ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அவாய்ட் பண்ணும், இந்த மாதிரி சில விஷயங்கள். அதையும் மீறி பெண்கள் சரி மென்னுக்கு கூட பிரஸ்ட் கேன்சர் இருக்கு இப்ப. சோ நம்ம வந்து எவ்ரி மந்த் பீரியட்ஸ்க்கு அப்புறம் நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டா டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி அபவ் 40 ஆன பிறகு மேமோகிராஃபி டெஸ்ட் வந்து ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அர்லி டயக்னோஸ் பண்ணனா அதை வந்து நம்ம வந்து சீக்கிரமா அதை ட்ரீட் பண்ணி அடுக்கலாம். ஏன்னா லேட்டா டயக்னோஸ் ஆனாதான் வந்து கேன்சர் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ஸோ அர்லி டயக்னோஸ் பண்ணா கண்டிப்பா வந்து அதுக்கு தீர்வுகள் உண்டுன்றது அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். இதே மாதிரிதான் லிவர் கேன்சர் அவேர்னஸ் மந்த்தும் வருது அக்டோபர் மாசம். இப்பெல்லாம் லிவர், நம்ம லிவர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்கன். இப்ப பார்த்தா லிவர்ல ஃபேட்டி லிவர் இருக்கு, கேன்சர் இருக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. பட் லிவர் டிசீஸ், லிவர் கேன்சர் தடுக்கிறதுக்கும் முக்கிய காரணம் நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் கேர்ஃபுல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்கள். அதே இந்த மாசம் வந்து ஸ்பைன் ஹெல்த் மந்த்தும் சொல்றாங்க. நாம அதை பத்தி தான் இன் டீடைல் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளுடைய எலும்புகளை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மாசம் இன்னொரு முக்கியமான வேர்ல்டு மென்டல் ஹெல்த். நம்ம இந்த வருஷம் ஃபுல்லா வந்து வெறும் நம்மளுடைய பாடிய பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளுடைய மைண்ட் பத்தி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா அதுக்கே 12 மாசம் வேணுமா இருக்கு. மேபி நெக்ஸ்ட் இயர் நம்ம மைண்ட் பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் நம்ம வந்து நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஐயோ மைண்டா அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா மைண்ட் எடுத்தாலும் வந்து அங்க இருந்துதான் டிசீஸுக்கு முக்கியமா விதை போடுறதே அந்த மைண்டு தான். சோ அதனாலதான் வந்து நம்ம மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் டேன்ட்டு அக்டோபர் 10th நம்ம வந்து கொண்டாடினோம். மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். எப்படி நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பத்தியும் நம்ம வந்து சிந்திக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளை பத்தி இல்லைங்களா. நாங்க எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் படிச்ச சப்ஜெக்டே வந்து அனாட்டமி. டெட் பாடி முன்னாடி ஃபர்ஸ்ட் போய் நிக்க வச்சாங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஏன்னா நாங்களும் அப்ப 17 இயர்ஸ் ஓல்டு தான் இல்லைங்களா. சடனா போய் ஒரு டெட் பாடி முன்னாடி நின்னு அதை ஜீர்ணிச்சு அதுக்கப்புறம் இந்த பார்ட் பை பார்ட்டா அதை படிச்சு இந்த எலும்பு இருக்கு பாருங்க, அந்த செட்டு ஒண்ணு நாங்க வாங்கி கையில வச்சுக்கிட்டு ஒரு தலை ஓட்டு கையில வச்சிருப்போம் ஒரு நாளைக்கு. ஏன்னா அதை பத்தி டீட்டெயிலா படிக்கணும். கை எலும்ப ஒரு நாள் கையில வச்சுட்டு படிப்போம், கால் எலும்ப படிப்போம். அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பீஸ் ஆஃப் போன்ஸையும் கையில வச்சுக்கிட்டு அதை பத்தி நாங்க வந்து படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தது. ஏன்னா நம்ம உடம்புக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஷேப் கொடுக்கறதே நம்மளுடைய போன் தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் அத்தனையும் காப்பாற்றக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு உறுப்பு இந்த போன்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம உடம்புல வந்து போன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ங்கிறது சயின்ஸ்லயும் நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். அத வந்து ஸ்பிரிச்சுவல்லையும் டிஸ்கிரைப் பண்றோம். ஸ்பிரிச்சுவல்ல பார்த்தோம்னா நம்ம பஞ்ச கோஷான்னு எடுக்கும்போது நம்ம அன்னமய கோஷா, மனோன்மய கோஷா, ஆனந்தமய கோஷா, விஜயானமய, பிரஜானமய, எல்லா கோஷாஸ்லயும் வந்து போன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். வந்து இது வந்து மெயினா நம்மளுடைய அனாட்டமி, பிசியாலஜி அண்ட் அதை விட ரொம்ப ரொம்ப டீப்பர் மீனிங் இருக்கு. நம்ம எலும்புகளை பத்தி நம்ம படிக்கும் போது நம்ம உடம்புல மொத்தமா பார்த்தோம்னா 206 எலும்புகள் இருக்கு அடல்ட்ஸ்ல. அதே குழந்தையா ஜஸ்ட் பிறந்த போது 300 போன்ஸ் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபியூஷன் ஆகுது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்டிலேஜா இருக்கும், அது ஒரு ஒரு போனா ஃபியூஸ் ஆகி அடல்ட்டுக்கு வந்து 206 போன்ஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா
நம்ம ஃபீமர் போன், நம்ம கால்ல தைல இருக்கு பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான போன், ஃபீமர் போன். நம்ம உடம்புலயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் போனுன்னா நம்ம காதுக்குள்ள 3 ஸ்மால் போன், ஸ்டேபிஸ், ஸ்மாலஸ்ட் போன் இந்த நம்மளுடைய காதுக்குள்ள இருக்கிறது, அதான் சின்ன போன். ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான போன். சோ நம்ம போன் வந்து பொதுவாவே நமக்கு வந்து ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா, நம்மளுடைய உடம்புல இருக்கு. இந்த ஷேப், நம்ம மனிதர்கள் நின்னுட்டு இருக்கிறோம், 2 கால்ல நிக்கிறோம். அதே அனிமல்ஸ் எல்லாம் 4 கால்ல நிக்குது இல்லைங்களா, அப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஷேப் பாருங்க எப்படி டிஃபரன்ஸ் இல்லைங்களா. நம்ம உடம்புக்கு இம்பார்ட்டன்டான ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது இந்த எலும்புகள் தான். நம்ம இப்ப செஸ்ட், ரிப்ஸ் எடுத்துக்கோங்களேன், இந்த இடத்துல ரிப்ஸ் இருக்கு. இந்த ரிப்ஸ்ல குள்ளாரதான் லங்ஸ், ஹார்ட் எல்லாம் இருக்கு. சோ எவ்வளவு இம்பார்ட்டன்டா அதை வந்து பாதுகாத்துக்குது பாத்தீங்களா அந்த ரிப்ஸ். அதே மாதிரிதான் நம்ம மண்டை ஓடு, இவ்வளவு ஸ்ட்ராங்கான மண்டை ஓடு, இதுக்குள்ளாரதான் நம்மளுடைய பிரெயின் இருக்கு. கார்ல போயிட்டு இருக்கோம், இல்ல டூ வீலர்ல போயிட்டு இருக்கோம், இப்பன்னு கீழே விழுந்தோம்னா ஃபர்ஸ்ட் உடையிறது இந்த மண்டை ஓடு. மண்டை ஓடு உடைஞ்சிச்சுன்னா இது உள்ள இருக்கிற பிரெயின் எல்லாம் அப்படியே ஊத்தி போயிடும் இல்லைங்களா. அதுக்குதான் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, வண்டி ஓடும் போது ஹெல்மெட் போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா மண்டை ஓடு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஃபாஸ்டா வண்டியில போய் டப்புன்னு இடிச்சா டப்புன்னு உடஞ்சே போயிடுது மண்டை ஓடு. அதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் வந்து ஒரு வெறும் கரிதான் இல்லைங்களா. சில இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க வந்து என்ன இந்த மூளைக்கறி வாங்கி அதை வறுத்து சாப்பிடுவாங்க, அப்பதான் அவங்க மூளை பிரெயின் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா கடவுள் வந்து நம்ம மண்டை ஓட்டுக்குள்ள நம்மளுடைய பிரெயினை வச்சிருக்கிறோம். அது இல்லாம நம்மளுடைய மசில்ஸ் இருக்கு பாருங்க, நம்மளுடைய மசில்ஸ் அட்டாச்மெண்ட் இந்த போன் மூலியமா தான் இருக்கு. அந்த மசில் வந்து அட்டாச் வந்து டென்கன் மூலியமா அங்க இருக்கும். இன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்க, ஜஸ்ட் வண்டி தாங்க ஏற போன, கால் இப்படி ஸ்லிப் ஆச்சுங்க, ஒரு டக்குன்னு ஒரு சத்தம் வந்துச்சுங்க, முடிஞ்சு போச்சுங்க, அன்னைக்குல இருந்து என்னால நடக்கவே முடியல. ஏன்னா அந்த டென்டன் வந்து பேர் ஆயிடுச்சு. நம்ம மசில் வந்து டெண்டன் மூலியமா போன்ல ஒட்டி இருக்கு. சோ நம்ம மூவ்மெண்ட் கொஞ்சம் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட இந்த டெண்டன் பிஞ்சு போச்சு, இல்ல ஃபைபர் பிஞ்சு போச்சுன்னா கூட நம்மளுக்கு வலி தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கு. இது இல்லாம முக்கியமான ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இந்த போனுக்கு, நம்மளுடைய பிளட் வந்து ப்ரொடியூஸ் பண்றதே இந்த போன் தான். இந்த போன் மேரோ இருக்கு பாருங்க, கறி சாப்பிடுறவங்க எப்படி அப்படின்னு உறிஞ்சி அதுக்குள்ள இருக்கிறத உரியிறாங்க பாருங்க, அதெல்லாம் போன் மேரோ. அந்த போன் மேரோக்குள்ளதான் வந்து நம்மளுடைய பிளட் செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் நம்மளுடைய கால்சியம் ஸ்டோரேஜும் வந்து இந்த போன்ல தான் இருக்கு. சோ அதனாலதான் போன் வந்து நம்ம உடம்புலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு விஷயம் நம்மளுடைய போன். இந்த போன் எதால செய்யப்பட்டது? நம்ம உடம்பு எல்லாமே பஞ்சபூதத்தாலதான் செய்யப்பட்டது இல்லைங்களா. இந்த பஞ்சபூதத்துல அந்த ஸ்பெஷலான ஒரு எலிமெண்ட் பார்த்தோம்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக்னா கால்சியம். கால்சியம் பாஸ்பேட் தான் வந்து ஒரு முக்கியமா இருக்கும். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி டிஃபிஷியன்சி, அந்த பிளட் செக் பண்ணுங்க, அது பார்த்தாக்கா முக்கால் வகை எல்லாத்துக்குமே கால்சியம் டிஃபிஷியன்சி அதான் இருக்கு இல்லைங்களா. இன்னொன்னு வந்து கொலாஜின், இந்த நம்ம போன் பிளெக்சிபிலிட்டிக்கு வந்து கொலாஜின் தேவைப்படுது. சோ அந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால்தான் நம்ம வந்து கால்சியம் ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கணும். இந்த போன் உள்ள இந்த பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்க, அங்கதான் வந்து புது செல்ஸே ப்ரொடியூஸ் ஆகுது. ஆஸ்டியோப்ரோஜினேட்டர், ஆஸ்டியோசைட், ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆஸ்டியோகிளாஸ்ட், இந்த மாதிரி முக்கியமான செல்ஸ்கள் அது உள்ள இருக்குது. அது சோ இந்த போன் growth அண்ட் டெவலப்மெண்ட் வந்து சின்ன குழந்தையில இருந்தே அது நல்லபடியா க்ரோ ஆகணும். அப்படின்னா அந்த அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் போதே அந்த அம்மா நல்ல ஹெல்த்தியான கால்சியம் சாப்பிட்டு, ஹெல்த்தியான மினரல்ஸ் இதெல்லாமே சாப்பிடும் போதுதான் அந்த குழந்தையில இருந்தே அந்த போன் வந்து ஹெல்த்தியா வருது. இந்த போன் வந்து ஹெல்த்தியா வர்றதுக்கு சில ஹார்மோன்ஸும் இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய உடம்புல சுரக்கக்கூடிய growth ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜின், டெஸ்டோஸ்டிரான்,
இந்த மாதிரி ஹார்மோன்ஸும் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய போனுடைய growthக்கு. நம்மளுடைய ஜாயிண்ட்னு எடுத்தோம்னா கழுத்துல ஒரு ஜாயிண்ட், கையில ரிஸ்ட்ல ஒரு ஜாயிண்ட், அங்கிள்ல ஒரு ஜாயிண்ட், ஹியூமரஸ்ல ஹிப்ல ஒரு ஜாயிண்ட். அது பாருங்க மெஷின்ல இப்ப ரோபோட் செய்யும்போது இந்த மாதிரி ஜாயிண்ட்ஸ் வைக்கிறதுனாலதான் இப்ப கை ஆட்டுறது கால் ஆட்டுறது ஒரு நிமிஷம் நம்மளால கை இந்த இந்த விரல்ல ஆட்ட முடியல, இந்த விரல்ல ஏதோ பிராக்சர் ஆயிடுச்சு, இப்படியே பேண்டேஜ் போட்டுட்டாங்க, இந்த கையெல்லாம் ஆட்டாதீங்க அப்படின்ட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது பாருங்க. சோ அந்த மாதிரி கடவுள் பார்த்து பார்த்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஜாயிண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வச்சு அவங்களுடைய மூவ்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பைவோட்டல் ஜாயிண்ட், சேடல் ஜாயிண்ட், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், ஹிஞ்ச் ஜாயிண்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஜாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கடவுளுடைய படைப்பு அதெல்லாம் இல்லைங்களா. சோ அப்போ இந்த போன் வந்து பொதுவாவே உடைஞ்சு போச்சுன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமா ஹீல் ஆயிடுது. அது ஹீலிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட். ஆனா கொஞ்சம் வயசானா இந்த ஹீலிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது இல்லைங்களா. ஏன்னா நம்ம ஏஜுக்கு வந்து அந்த ஹீலிங் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. போன்னு எடுத்துக்கிட்டோம்னா போனுக்குன்னு நிறைய வியாதிகள் இருக்கு இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். ஒண்ணு கஞ்சனைட்டல், பிறந்த பிறவிலேயே சில வியாதிகள் இருக்கு. லைக் ஆஸ்டியோபீனியா, ஸ்போலியோசிஸ், நம்ம ஸ்பைன் வந்து பார்க்க ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்ல ஸ்பைன் இருக்கும், ஆஸ்டியோபீனியா இருக்கும், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், ரிக்கெட்ஸ் இருக்கும், போன் டியூமர்ஸும் இப்போ காமனா இருக்கு. வயசாக ஆக ஆஸ்டியோபோரோசிஸும் வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் அண்ட் ஜெனட்டிக் இன்ஃபுளுசஸ், ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா, டிஃபிஷியன்சி, விட்டமின் டி டிஃபிஷியன்சி பார்த்தோம், மினரல் டிஃபிஷியன்சி பார்த்தோம். சில சமயத்துல போன்ஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, மெட்டபாலிக் ப்ராப்ளம் ஆகுது, கேன்சர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி போன்ல ப்ராப்ளம் வந்து போச்சுன்னா நம்ம என்ன பண்றது? கண்டிப்பா ஆர்த்தோபீடிஷியன் இருந்தே இருக்காங்க. நம்ம வந்து ஆர்த்தோபீடிக் டாக்டர் அவங்க வந்து ஸ்பெஷலா இந்த போனை பத்தி படிச்சிருக்கிறதுனால நம்ம வந்து ஆர்த்தோபீடிக் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் நம்ம பாக்குறோம். இப்போ ஆர்த்தோபீடிக்ஸ்னா அதுலயும் பயங்கர பிரான்ச்சஸ், அவங்களுடைய பாடி பார்ட் தகுந்து இருக்கு. சிலரு ஹேண்ட் அண்ட் எல்போ அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டில ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, சிலர் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, சில டாக்டர்ஸ் எல்போ ஜாயிண்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, சில ஜாயிண்ட் ஹிப் அண்ட் நீ ஜாயிண்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அது இல்லாம கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படின்ட்டு இப்ப நிறைய பசங்க ஸ்போர்ட்ஸ் மெடிசன் எடுக்கிறாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸும் இருக்கு. இப்ப ஸ்பைன் சர்ஜன் இருக்காங்க, வெறும் ஸ்பைன் மட்டும் பாத்துக்கிற மாதிரி. ஆர்த்தோபீடிக் ட்ரோமா ஆச்சுன்னா அதை பாத்துக்கிறதுக்கு ஆர்த்தோபீடிக் ஆங்காலஜி. கேன்சர், வெறும் இந்த போன் கேன்சர் மட்டும் பாத்துக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த ஸ்பெஷலிஸ்ட். பேஷண்ட் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக்ஸ், அடல்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் ரெண்டு, ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஒண்ணு. அந்த மாதிரி டிசீஸ் வந்து போச்சுன்னா நமக்கு கவலையே இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். பட் நாம இன்னைக்கு முக்கியமா என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இந்த டிசீசஸ் வந்து நாம எப்படி நம்ம வந்து போனை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான வருஷம் என்னன்னா, நான் எம்பிபிஎஸ் சேர்ந்து 41 வருஷம் ஆச்சு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் 41 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறோம். சில ஃப்ரெண்ட்ஸ் நான் 35 வருஷமா பார்த்ததே இல்லை, 5 வருஷம் மெடிசன் முடிச்சிட்டு போனதுதான். பட் ஆனா அவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது பார்த்தா அப்படியே நம்ம ஒரு 17-year-old மாதிரி நம்மளுடைய ஃபீலிங். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் போதே நமக்கு வந்து அந்த ஏஜினுடைய ஃபீலிங் வருது. சோ அப்போ அங்க வந்து எங்க குரூப்ல, பெங்களூர் மெடிக்கல் காலேஜ் குரூப்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன வந்து ஏஞ்சல் ஆஃப் பிஎம்சின்னு பேர் வச்சாங்க. ஒரு சந்தோஷம், ஹாப்பி ஹார்மோன்ஸ். பாத்தீங்கல்ல, நம்ம போனுக்கு வேண்டியது சில ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரிதான் வந்து இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ். அதை நம்ம
பேசும்போதே நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரெஜுமினேஷன். சோ ஹஸ்பண்டும் கூட வந்து, ஓ இப்படியாப்பட்ட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு பேர் இருக்கிற, ஒருத்தரும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒருத்தரும் ஒரு கண்ட்ரில இருக்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கார்பரேட் ஹாஸ்பிட்டல், அமெரிக்கா, லண்டன், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல எங்க பண்ணாலும் வந்து மெடிக்கல். அப்போ நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி உலகத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத பத்தி நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். சோ அப்போ இந்த மாதிரி வியாதிகள் வந்துட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கிற கொஸ்டின், வை மீ டாக்டர்? ஏன் எனக்கு போய் இந்த வியாதி வரணும்? போன் ப்ராப்ளமா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், வை மீ அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷியோட பிலாசபிஸ் வந்து அற்புதமா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. இல்ல ஒரு ரெண்டு ப்ராவர்ப் நான் பார்த்தேன். நானு பேலன்ஸ் ஷீட் ஆஃப் லைஃப் அப்படின்றத பத்தி ஒரு ப்ராவர்ப் பார்த்தேன். சோ நம்ம பிறப்பு வந்து ஓப்பனிங் ஸ்டாக், அவ்வளவுதான். நம்ம பிறக்கும் போது என்னவா பிறக்கிறோமோ, எப்படியாப்பட்ட போன்ஸ், எப்படியாப்பட்ட ஆர்கன்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் நம்ம பிறக்கிறோம். அதுக்கப்புறம் நாம அதை எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்றதுதான் கிரெடிட், இல்லைங்களா? வாட் கோஸ் ஃப்ரம் யூ இஸ் டெபிட், டெத் இஸ் யோர் க்ளோசிங் ஸ்டாக், இல்லைங்களா? பிறந்தோம், கடைசியா இறக்க போறோம். இதுக்குள்ள நம்மளுடைய தாட்ஸ் இருக்கு பாருங்க, நம்ம எப்படி நம்மள பாத்துக்கிறோம், அதெல்லாம் தான் நம்மளுடைய அசெட்ஸ். நம்மளுடைய கெட்ட பழக்கம் இருக்கு பாருங்க, குடி பழக்கம் ஆகட்டும், ஸ்மோக்கிங் ஆகட்டும், வேற என்னென்ன கெட்ட பழக்கம்னே நமக்கு தெரியல. வேதாத்ரி மகர்ஷி ஒன்னொன்னா நமக்கு எடுத்து சொல்றாரு. அதுதான் நம்மளுடைய லைபிலிட்டிஸ். உங்களுடைய சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுதான் நீங்க செய்யக்கூடிய ப்ராஃபிட்ஸ். டெய்லியுமே இன்னைக்கு இந்த சிந்தனை உரை கேட்டு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு நீங்க ஆன்லைன் வந்தீங்க, நீங்க கேட்டீங்க, உங்களுடைய ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க. இது விட்டு ஆன் பண்ணிட்டு ஐயோ என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய லாஸ். யுவர் சோல் இஸ் யுவர் குட்வில், யுவர் ஹார்ட் இஸ் யுவர் பிக்ஸட் அசெட், யுவர் கேரக்டர் இஸ் யுவர் கேபிட்டல், யுவர் நாலேஜ் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க என்ன கத்துக்குறீங்க அதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஃபைனலி ரிமெம்பர், கடவுள் தான் நம்ம எல்லாத்தினுடைய ஆடிட்டர், பேலன்ஸ் ஷீட் பண்றவரு. அதுல நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கிட்டோம்னா அது ரியலி குட். நோபடி இஸ் சுப்பீரியர், நோபடி இஸ் இன்ஃபீரியர், நோபடி இஸ் ஈக்குவல் ஐதர். வி ஆர் ஆல் born யூனிக், ஒரிஜினல் அண்ட் இன்கம்பேரபிள். எவ்வளவு அற்புதமா வந்து வேதாத்திரி மகர்ஷி இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்காரு, இல்லைங்களா? சோ இப்ப நம்ம எலும்புகளை எடுத்துக்கிட்டோம்னா அவங்கதான் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப். நம்ம உடம்புல பில்லர்ஸ் அவங்கதான். அவங்கதான் சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி அண்ட் கிரவுண்டிங். பேக் போன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, பேக் போன் ஆஃப் மாரல் அண்ட் எத்திக்கல் லைஃப். நம்ம முதுகெலும்பு. சும்மா திட்டும் போது கூட உனக்கெல்லாம் முதுகெலும்பே இல்லடா அப்படிதானே சொல்லி திட்டுறோம். ஏன்னா முதுகெலும்பு வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான உறுப்பு. இல்ல எத்திக்கலா, ஸ்பிரிச்சுவலா கூட இந்த முதுகெலும்பு வந்து, எலும்புகள் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சோ வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சிம்பிளா சொன்னாங்க பாருங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல போய் அங்கிருந்து அப்சர்வ் ஆகி பிளட்டுக்கு போய், அந்த பிளட்ல இருந்து அது வந்து மசில்ஸ்க்கு போய் அட்டாச் ஆகி ரத்தமா சில இடத்துல போய் பிளாஸ்மா, அதுக்கப்புறம் மேரோஸ், போன் மேரோஸ், வேற வேற இடத்துக்கு போய், அதுதான் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம். நம்ம உலகத்துல ஒரு மனிதன் உருவாவதுக்கு முக்கியமானது ஸ்பெர்ம் அண்ட் ஓவம். அந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் கூட நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வெரைட்டிஸ் ஆஃப் சேஞ்சஸ், அதுவும் ஒன் ஆஃப் த திங். சோ அத ஆயுர்வேதத்துல வந்து அஸ்தி தாத்து, போன் டிஷ்யூ வந்து அஸ்தி தாத்து அப்படிங்கிறாங்க. அதனாலதான் வந்து நம்ம வந்து யோகால 7 லிம்ஸ் ஆஃப் யோகா சொல்லி தராங்க, இல்லைங்களா? யமா, நியமா, ஆசனா. அந்த 7 லிம்ஸ்ல யோகான்றது வந்து நம்மளுடைய ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க்க ஒரு அலைன் பண்ணி கூட ஒரு எனர்ஜி கொடுக்குறது.
இப்ப நம்ம காய்கல்ப எக்ஸசைஸ் பண்றோம். நம்ம அஸ்வினி முத்திரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜோரா மூச்சு இழுத்து துரியத்துக்கு வந்து அந்த எனர்ஜியை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றோம். அதான் டிஃபரன்ஸ் இல்லைங்களா? நம்ம கெகில்ஸ் எக்ஸசைஸ் சொல்லி அஸ்வினி முத்திரை போட வைக்கிறோம். பட் ஆனா அந்த எனர்ஜி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில தான் தெரியுது நம்மளுக்கு இல்லைங்களா? சோ இந்த இந்த நம்மளுடைய போன் வந்து வெறும் கால்சியம்னால மட்டும் ஆகல, அது கூட சில எனர்ஜி சேனல்ஸும் இருக்குன்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கும் போது நம்ம இன்னும் அதை நல்லபடியா நாம வந்து பாதுகாக்கிறோம். சோ இந்த ஸ்பைன் சொல்லும் போது நம்ம வந்து 7 சக்ராஸ் இல்லைங்களா? அது சொல்லும் போது நம்ம மூலாதாரத்துல இருந்து ஸ்பைன்ல தான் நம்ம நினைச்சுக்கிறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாஹதம், விஷாகம், ஆக்ஞா, துரியா, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பார்ட்டும் வந்து இந்த நம்மளுடைய பேக் போன்ல வந்து அது சிம்பிளைஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸ்பைன் தான் மெயின் ஆக்சிஸ், காஸ்மிக் பில்லர். இந்த சக்ராஸ் வந்து இந்த வர்டிபிரல் காலம்ல தான் அடங்கி இருக்குது. ஏன்னா சயின்டிபிக்கா வர்டிபிரல் காலம்குள்ள எல்லா நர்வ்ஸும் அங்க இருந்துதான் எல்லா இடத்துக்கும் போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்குள்ள சக்கரம்ஸும் எல்லாமே அங்கதான் அடங்கி இருக்கு. நம்ம வந்து எப்படி நம்ம உட்கார்றோன்றது இம்பார்ட்டன்ட். எப்பவுமே சின்ன பசங்க இப்படிதான் உட்கார்றாங்க, இப்ப விதவிதமா உட்கார்றாங்க. இப்ப உங்க பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருக்கவங்களும் இப்படி கொஞ்சம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீச்சுக்கு போனா கூட இல்ல மெடிடேஷன் பண்ணும்போது கூட ஆல் ஆஃப் யூ சிட் ஸ்ட்ரைட், கீப் யுவர் பேக் ஸ்ட்ரைட் அப்படிதான் நம்ம சொல்லிதான் ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு வந்து பாஸ்டர் எப்படி நார்மலா உட்காரணும்னு கூட தெரியல. மேபி அவங்க பேரண்ட்ஸ் அப்படிதான் உட்காருவாங்களாட்டு இருக்கு. இப்பதான் விதவிதமா நமக்கு சோஃபா இருக்கு, எப்படி வேணாலும் நம்ம வந்து உட்காந்துக்கலாம். எப்பவுமே உட்கார்றதுக்குன்னா உட்காந்து நம்மளுடைய முதுகெலும்பை வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வேண்டிய அளவுக்கு முதுகெலும்பை வச்சுக்கிட்டோம்னா அங்கேயே பிரச்சனை ஆயிடுது இல்லைங்களா? சோ அப்ரைட் ஸ்பைன் சப்போர்ட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிடேஷனுக்கு ஆகட்டும், அவேர்னஸ்க்கு ஆகட்டும், இப்ப நம்ம லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல ஏதாவது வேலை செய்யறதாகட்டும், எப்பவுமே நம்ம பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பாடி மைண்ட் கிளாரிட்டியா இருக்கணும்னா நம்மளுடைய பாஸ்டர் கரெக்டா இருந்த போது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அப்ப மெடிடேஷன் நம்ம எந்த ஒரு போஸ்டர்ல உட்காந்து எந்த ஒரு பொசிஷன்ல உட்காந்து கூட செய்யலாம் இல்லைங்களா? மேக்சிமம் படுத்துக்கிட்டு செய்யறோம், முடியாதவங்க படுத்துக்கிட்டு செய்யறோம். முடிஞ்ச அளவுக்கு உட்காந்துக்கிட்டு பேக் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிட்டு நம்ம வந்து செய்யணும். ஏன்னா அப்பதான் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா, துரியம் ஸ்ட்ரெயிட்டா நமக்கு வந்து மேல தெரியுற மாதிரி. சோ இது நம்ம கல்ச்சர்ல மட்டும் இல்ல, நிறைய கல்ச்சர்ல எடுத்தாலும் இதேதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வேற வேற கல்ச்சர்லயும் இததான் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ நம்மளுடைய ரீசைலன்ஸ் அண்ட் ஹீலிங் பத்தி பார்க்கலாம். இப்போ போன் பிரேக் நாட் ஹீல் ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? போன் வந்து எப்படி பிரேக் ஆகுது? ஒண்ணு நம்ம வந்து ஆக்சிடென்ட் நடக்கும்போது கால் தவறி கீழே விடுறோம், இல்ல நம்ம வண்டியில போகும்போது கீழே தவறி கீழே விடுறோம். நான் ஒரு வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு 4-5 பேர் இந்த கையை மட்டும் தனியா தூக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா பின்னாடி ஒரு சின்ன பையன், ஒரு டீனேஜ் பையன், அவன் கூட்டு வராங்க. இந்த கையே காணோம் அவனுக்கு. பார்த்தா லிப்டுக்குள்ள இப்படி கையை விட்டு ஏதோ விளையாடிட்டு இருந்திருக்கான். கீழே யாரோ லிப்ட் ஆன் அந்த காலத்துல அந்த ஒரு கம்பி வச்ச லிப்ட் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கீழே யாரோ லிப்ட் ஆன் பண்ணி விட்டாங்க. இந்த பையன் கரெக்டா இந்த இடம் கட் ஆயிடுச்சு. அந்த கையை எடுத்துட்டு வராங்க. சோ எமர்ஜென்சில நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றோம். அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிய கூப்பிட்டு சரி பண்றோம். நமக்கே தெரியாம ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், நல்லபடியா தான் டிரைவ் பண்ணிட்டு போறோம், யாரோ ஒரு பசங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு வராங்க, வந்து வண்டியில மோதி ஆக்சிடென்ட். சோ இந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு வருது. இல்ல நம்ம பார்த்து பார்த்துதான் நடந்து போனோம், ஒரு சின்னதா கல் இருந்துச்சு, ஸ்லிப் பண்ணி கீழே விழுந்துட்டோம். இல்ல நம்ம என்னமோ திங்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு கூட ஒரு அம்மா சொன்னாங்க, 43 இயர்ஸ் ஓல்டு தான் அவங்க. ஊருக்கு போகணும்ட்டு அவசர அவசரமா எல்லாம் எடுத்து வச்சாங்க. கடைசியா சடனா அவங்களுக்கு நினைப்பஞ்சு பாத்ரூம்ல அங்க மேல என்னமோ மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு
ஓடி போய் ஒரு ஸ்டூல போட்டு அந்த ஸ்டூல் மேல ஏறி அதை எடுக்க போனோம்மா டப்புன்னு விழுந்துருச்சு கீழே. இமேஜின் பண்ணுங்களேன், பாத்ரூம் இவ்வளவு சின்ன ஸ்பேஸ், இந்த பக்கம் பைப்பு, இந்த பக்கம் கமோடு, இதெல்லாம் இருக்கு. எங்க போய் விழுந்திருந்தாலும் என்ன வேணாலும் பிரச்சனை ஆயிருக்கலாம். பட் ஆனா அந்த அம்மாக்கு அந்த கால்ல அந்த நீ ஜாயிண்ட்ல அந்த லிகமெண்ட் டேர் ஆகி இப்போ 4 மாசமா அது வந்து படுத்தே இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சொல்லவே முடியாது. பட் ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இமீடியட்டா என்ன ட்ரீட் பண்ணுமோ அதை ட்ரீட் பண்ணிட்டு பிசியோதெரப்பி பண்ணி ரீசைலன்ஸ், ரினுவல், அடாப்டபிலிட்டி நம்ம நார்மலுக்கு வரணும்னா நம்ம சீக்கிரமா எந்திரிச்சு, மைண்ட் இம்பார்ட்டன்ட். இப்ப நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்றாங்க, பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க வந்து இம்மீடியட்டா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும், பிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. நம்ம போன் வந்து ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா கூட அந்த ஹீலிங் டைம் தாண்டினதோ நம்ம வந்து பிசியோதெரப்பி செய்ய ஆரம்பிச்சுக்கணும். இப்பவே நம்ம இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு நம்ம ஸ்பீச் கேட்கிறோம், எவ்ரி ½ எந்திரிச்சு போய் ஒரு நடக்கணும், இல்ல உட்கார்ந்துக்கிட்டு கை இப்படி ஆட்டலாம், கால் இப்படி ஆட்டலாம், ஏதோ ஒரு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே, காது தானே கேக்குது இல்லைங்களா, பவர் பாயிண்ட்டும் இருக்கு, ஸ்லைட்ஸ் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குது. பட் வேற ஆர்கன்ஸ்க்கு கொஞ்சம் நம்ம வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் லெசன் என்னன்னா ரீசைலன்ஸ், ரினியூவல் அண்ட் அடாப்டபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மார்டாலிட்டி அண்ட் எட்டர்னிட்டி பாருங்க, நம்ம செத்து பிறகு அந்த போட்டு எரிச்சிடுறாங்க, இந்த மசில் இது எல்லாமே செத்து போயிடுது, ஆனா போன் மட்டும் எரியாது. போன் மட்டும் எரியாது. மண்டவோடு இதெல்லாம் பாருங்க, ஃபாசில்ஸ் இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இத தேடி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி செத்து போன அந்த டைனோசர்ஸோட எலும்பெல்லாம் கூட எடுத்து வச்சிருக்காங்க இல்லைங்களா. எலும்பு வந்து எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது போகவே போகாது. ஏன்னா வந்து போன்ஸ் என்டியூர் ஆஃப்டர் டெத், சிம்பிள் ஆஃப் கண்டினியூட்டி, மெமரி அண்ட் லெகசி. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க இந்த போனு. இந்த போனுக்கு வந்து இப்ப எலக்ட்ரிக் இருக்கு, அதுக்குள்ள போட்டு சுட்டா எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷத்துல எல்லாம் விபூதியா மாறி போயிடுது, எல்லாம் சாம்பலா மாறி போயிடுது இல்லைங்களா. சோ அப்போ போன் வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஆர்கனு. கண்டிப்பா இந்த போனை நாம ஹெல்த்தியா வச்சுக்கணுமா இல்லைங்களா. சோ அதுக்குதான் வந்து நமக்கு வந்து யோகா எக்ஸசைஸ், ஆசனாஸ் எல்லாம் நம்ம வந்து ரெகுலரா செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து இப்ப நான் இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க 1 hour, அதுக்கப்புறம் நான் இந்த நெக் எக்ஸசைஸ் பண்ணி தானே ஆகணும், ஃப்ரண்ட் பேக் ரொட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணி தானே ஆகணும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நம்மளுடைய ரிஸ்ட் ஜாயிண்ட் ஆகட்டும், ஆங்கிள் ஜாயிண்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஜிம்முக்கு போலாம், ஸ்விம்மிங் போலாம், ஜாகிங் போலாம், ஏரோபிக்ஸ் செய்யலாம், என்ன எக்ஸசைஸ் வேணாலும் செய்யலாம். இந்த யோகா செய்யும் போது ஒரு பாஸ்டர்ல நம்ம மூச்சுக்கும் கனெக்ஷன் பண்ணி மூச்சை இழுத்து விட்டு நம்ம அந்த பாஸ்டர்ல மெயின்டைன் பண்ணும்போது அந்த போனு, அந்த மசில், அந்த சம்பந்தப்பட்ட ஜாயிண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்க்ரீஸ்டு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. சோ அதனாலதான் வந்து யோகா வந்து எந்த ஏஜ் வேணாலும் செய்யலாம், சின்ன வயசுல இருந்து பெரிய ஏஜ் வரைக்கும். எந்த வயசு அவங்களுக்கு கூட. இப்ப கூட பாருங்க, நம்ம ஆலியார்ல அந்த ஒரு பாட்டி, அவங்க 99 இயர்ஸ்ல இறந்தாங்க இல்லைங்களா. எவ்வளவு ஆலியார்ல வந்து அடோலசன்ட் பசங்களுக்கு வந்து யோகா சொல்லி கொடுக்கறதுக்கு கூட்டு வந்துருந்தாங்க. அவங்க பசங்க, பேர பசங்க எல்லாம் அவங்க வீட்லயும் யோகா கிளாஸ் வச்சிருந்தாங்க. சோ அந்த மாதிரி யோகாங்கும் போது நம்ம எந்த வயசுல வேணாலும் செய்யலாம், நம்ம வீட்லயே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரியே பிரீதிங் பிராக்டிசஸும் அவ்வளவுதான் இல்லைங்களா. நம்ம பிரீத் பண்ணும்போது நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. மூச்சு பயிற்சி பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் போய் சேருது. சோ நம்ம போன் வீக்கா இருந்தாலும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரெடியூஸ் பண்ணுது. சோ நம்ம யோகாசன பாஸ்டர்ஸ் இல்லாம பிராணயாமாஸ் பண்ணும்போதும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, குட் ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆக்சிஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த டிஃப்ரெண்ட் பாஸ்டர் செய்யும் போது நமக்கு வந்து பெட்டர் போன்ஸ் வருது. ஏன்னா யோகா செய்யும் போது இட் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் தேர்ஃபோர் இன்ஃப்ளமேஷன்.
which interferes with the bone regeneration இல்லைங்களா? சோ நம்ம யோகா செய்யும் போது இட்ஸ் சப்போஸ் postural health for alignment. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு வாட்டி நம்ம போன் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இருந்தா கூட அது கொண்டு வந்து வச்சிரும். அதனாலதான் இந்த மக்கராசனா அதெல்லாம் வந்து செய்யும் போது நம்மளுடைய போன் அலைன்மெண்ட் வந்து கரெக்டா கொண்டு வருது. சோ அங்க வந்து மசில் போனு இதெல்லாம் வந்து ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வரதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இந்த யோகாசனா. சோ யோகா நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய போன்ஸ் வந்து இன்னும் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம போனுக்கு என்ன மாதிரி சாப்பாடு சப்ளை பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? சோ அப்பதான் வந்து நம்ம இப்ப நமக்கு தெரிஞ்சு இருக்கு. அதனால நம்ம வந்து கால்சியம், விட்டமின் டி, புரோட்டீன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது? கால்சியம் ரிச் ஃபுட், விட்டமின் டி ரிச் ஃபுட், புரோட்டீன். விட்டமின் டி ரிச் ஃபுட்னா நம்ம வெயில்ல போய் நிக்கணும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ½ நம்மள வந்து வெயில்ல வந்து நம்மளுடைய எக்ஸ்போஷர் இருக்கணும். அர்லி மார்னிங் இல்ல ஈவினிங் இந்த டைம்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு ½ வெளியிலயோ மொட்டை மாடியிலயோ போய் நீங்க நடக்கலாம். புரோட்டீன் ரிச் ஃபுட். டாக்டர் நான் வெஜிடேரியனு, எனக்கு எப்படி புரோட்டீன் ரிச் ஃபுட் கிடைக்கும்? அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ், சோயா, பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரி புரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடலாம். கால்சியம் ரிச் ஃபுட்னா ஐயோ பால், அப்பெல்லாம் பெருசா ஒரு டம்ளர் பால் காலையில ஒரு கிளாஸ், நைட் ஒரு கிளாஸ் ஜம்முன்னு குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுலயே எல்லா கால்சியமும் இருந்துச்சு. பட் ஆனா இப்போ ஐயோ பால் குடிக்காதீங்க, அதுல வந்து நிறைய பசங்களுக்கு அலர்ஜி வருது, ஒரு மாட்டு பால் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ எங்க இருந்துதான் நமக்கு இந்த கால்சியம் கிடைக்கும்? அததான் நம்ம தேடி தேடி கால்சியம் ரிச் ஃபுட் நம்ம சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு காசு இருக்கு, என்னால அஃபோர்ட் பண்ண முடியும்ட்டு ஸ்விக்கிலயும் ஜொமேட்டோலயும் நம்ம கிடைச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது பேரு அது வந்து ஹெல்தி ஃபுட் இல்ல. மைண்ட்ஃபுல் ஈட்டிங், சேக்ரெட் நரிஷ்மெண்ட். சாப்பாடுங்கிறது வந்து ஒரு பிரசாதம் மாதிரி நம்ம சாப்பிடணும். ஏன்னா நம்ம வாய்க்குள்ள நம்ம என்ன போடுறோன்றதை யோசிச்சு வாய்க்குள்ள போடணும். ஏன்னா நம்ம உடம்பு, நம்ம போனு, நம்மளுடைய ஹார்மோன் எல்லாத்துக்குமே நம்ம போடுற சாப்பாட்டுலதான் இருக்கு. இல்லைன்னா என்ன பண்றது? ஒரு நாளைக்கு வெறும் மாத்திரையா சாப்பிட்டுட்டே இருக்கணும். நம்ம நல்ல சாப்பாடு சின்ன வயசுல இருந்து போடலன்னா வயசு ஆக ஆக நம்ம வந்து அந்த சாப்பாடை வந்து மாத்திரையா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. சோ அதனாலதான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் as a sacred nourishment அப்படின்னு எல்லா சாப்பாடை வந்து பிரசாதமா சாப்பிடணும். எங்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இஷ்டத்துக்கு சாப்பிடுறது இல்ல இல்லைங்களா? இப்ப இப்படி நம்ம போன்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும். அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்கன். மைண்ட் பாடி பிராக்டிசஸ். நம்ம வந்து மெடிடேஷன்ஸ்க்கும் போன்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்கா? கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா நம்ம மெடிடேஷன் செய்யும் போது நம்மளுடைய இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லிவிங்ல தான் வந்து நம்மளுடைய போன் ஹெல்த் ப்ரிசர்வேஷன் நடக்குது. ஏன்னா நம்ம மெடிடேஷன் செய்யும் போது நமக்கு மைண்ட்ஃபுல்னஸ் வருது, மைண்ட் பாடி கனெக்ஷன்ஸ் கிடைக்குது. சோ அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லா நடக்கிறோம், கேர்ஃபுல்லா மூவ்மெண்ட் பண்றோம், கேர்ஃபுல்லா எல்லாம் செய்யும்போது அன்வான்ட் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ப்ரிவென்ட் ஆகுது. சோ ப்ரிவென்ட் ஆயிட்டு ஐயோ எனக்கு இங்க வலி அங்க வலி அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கு இல்லைங்களா? ஜஸ்ட் இந்த யோகா, மெடிடேஷன், அடுத்தது ஹெல்த்தி ஃபுட் ஈட்டிங், மைண்ட்ஃபுல் ஈட்டிங், இந்த மூணுமே நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தாலே நம்மளுடைய போன் ஹெல்த் வந்து நல்ல ப்ரிசர்வ் ஆகும். பாருங்க நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து குண்டலினி, நம்ம ஸ்கை யோகாவே சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா. வேதாத்ரி மஹர்ஷி வந்து நமக்கு வந்து பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. குண்டலினி யோகா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லாம் நார்மல் மனிதர்கள், சிம்பிள் பீப்புள், நம்மளுக்கு எப்படி இவ்வளோ சொல்லி கொடுக்கணும்? அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு வந்து குண்டலினி, சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா அப்படின்ட்டு ஸ்கை யோகா சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா? ஏன்னா இந்த குண்டலினி வந்து இட் ரெப்ரசன்ஸ் மெடிக்கல் கான்சியஸ். ஏன்னா 2 சர்பென்ட்ஸ் பாருங்க நடுவுல, நம்ம ஸ்பைன் நடுவுல அதுல 2 சர்பெண்ட் சுத்தி வெளியில இப்படி வந்து வந்தா எப்படி இருக்குமோ, நாங்க மெடிக்கல்லயும் இந்த சிம்பிள் தான் நாங்க வந்து யூஸ் பண்றோம். குண்டலினிலயும் இதே சிம்பிள் தான் யூஸ். நம்ம பாடி இஸ் நத்திங் பட் பஞ்சபூதா இல்லைங்களா? நம்ம உலகம், இந்த யூனிவர்ஸ் என்ன ஆக்கப்பட்டதோ அதால ஆக்கப்பட்ட நாம
வந்து சிம்பிளா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற பதில் அதை எப்படி கெடுக்கணும்ன்றத தான் வந்து நம்ம கத்துக்கிட்டு இப்ப எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். பட் ஆனா அதை எப்படி நல்லா வச்சுக்கணும்ன்றத பத்தி எவ்வளவு நல்லது பெரியவர்கள் எல்லாரும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அதை நாம வந்து எவ்ரி டைம் நம்ம ரிவைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணாலே பாருங்க, மெடிடேஷன், யோகா, ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த 3 ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லிவிங், இந்த 4மே போன் ஹெல்த்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப எக்ஸ்டர்னல்லி பார்த்தோம்னா நம்ம பிசிக்கல் ஃப்ரேம் இருக்கு. ஐயோ நான் குள்ளமா இருக்கிறேனே, ஐயோ நான் நீட்டமா இருக்கு வளர்த்தியா இருக்கிறேனே அப்படின்ற காம்ப்ளெக்ஸே நிறைய பேருக்கு மைண்ட்ல இருக்கும். ஓகே, நம்ம குள்ளமா இருந்தா என்ன, வளர்த்தியா இருந்தானே, ஒரு 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 கண்ட்ரி, ஒரு ஒரு ஜீன்ஸ், ஒரு ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உடல் அமைப்பு இருக்கு இல்லைங்களா? சோ என்ன அமைப்போ அதை ஏத்துக்கணும் நம்ம. குள்ளமா இருந்தாலும் சரி, டாலா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு ஸ்பிரிச்சுவலா, இன்டர்னலி ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து அதை வந்து பில்டப் பண்ணணும், வேல்யூஸ் பில்டப் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஹொலிஸ்டிக் அப்ரோச், எப்பவுமே நான் ஹொலிஸ்டிக் அப்ரோச், இப்ப இந்த போன் நம்ம நல்லபடியா பாத்துக்கணும்னா ஹொலிஸ்டிக் அப்ரோச். இப்ப டாக்டர்ஸ், ஆஸ் அ டாக்டர் நம்ம ஆர்த்தோபெடிஷியன் கிட்ட டிசீஸ் வந்தா பாத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறோம். சோ நம்ம போனுக்கு சயின்ஸும் தேவை, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் தேவை. ஏன்னா ஸ்ட்ரென்த்தும் தேவை, பர்பஸும் தேவை இல்லைங்களா? நம்மளுடைய போனுக்கு ஸ்ட்ரென்த்தும் தேவை, பர்பஸும் தேவை. போன் வந்து வெறும் பிசிக்கல் மட்டும் இல்ல, மெட்டாபிசிக்கல் சப்போர்ட். இட் கிவ்ஸ் அஸ் a மெட்டாபிசிக்கல் சப்போர்ட். ஒரு வாட்டி பாருங்க, உங்க உடம்பு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும். பட் ஆனா ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் அந்த உடம்பு கொஞ்சம் கூட இத பண்ணாம அந்த காரியத்தை நீங்க வந்து செஞ்சு முடிப்பீங்க. ஏன்னா உங்க மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து செஞ்சு முடிக்கலாம். சோ அந்த மாதிரிதான் நம்ம வந்து இப்போ ஆன்லைன் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து திருவண்ணாமலை ஸ்கை ட்ரஸ்ட்ல போய் அங்க ஸ்பீச் கொடுத்தோம். சுத்தமான ஐயோ, திருவண்ணாமலை சுத்தி வந்தா அங்க ஸ்கை ட்ரஸ்ட் ஆலியார் மாதிரியே இருக்கு. ஆலியார்ல இருந்து பார்த்தா நமக்கு அந்த பெரிய ஆனமலை தெரியுது இல்லைங்களா? இங்க வந்து திருவண்ணாமலை தெரியுது. சன்ரைஸ், சன்செட் எல்லாம் பார்த்துக்கிட்டு எவ்ரி மந்த் 3 days மௌனம் வேற வச்சிருக்காங்க அங்க. சோ அவ்வளவு பெரிய ஹால் கட்டியிருக்காங்க. திருவண்ணாமலையில இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியல. பட் ஆனா ஒரு நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க, ஐயோ இந்த டாக்டர் அம்மா நம்ம ஊருக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு திங்க் பண்ணாங்களா? பார்த்தா நான் திருவண்ணாமலைக்கு வரேன்னு சொல்லி அங்க போட்டிருந்தாங்க. சோ அங்க போயிட்டு இவ்வளவு பேத்து கூட இன்டராக்ஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து நேர்லயும் பார்த்து பேசிக்கணும், எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். சில சமயத்துல ஆன்லைன்லயும் இந்த மாதிரி எனக்கு ஆலியார் மூலியமா நமக்கு இந்த ஆன்லைன் கிடைக்கிறதுனால எவ்ரி மந்த் நான் எந்த கண்ட்ரில இருந்தாலும் எப்பவாச்சும் இந்த ஆன்லைன்ல வந்து எவ்ரி மந்த் நான் மெசேஜ் எடுக்க முடியுது. சோ அப்போ நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை, இறைவனே நம்மை தேடி வருவார். எவ்வளவு சூப்பரான வார்த்தைகள் இல்லைங்களா? சோ நாம ஏதோ ஒரு விஷயத்துக்கு இந்த கல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், கடைசியில அடிக்குது. சோ கடைசியா அடிச்சதுனாலதான் கல்லு உடைஞ்சிச்சுங்களா? இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் உடைக்க ஆரம்பிச்சோம் பாருங்க, அப்ப இருந்தே அந்த கல்லுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரிதான் சக்சஸும் வந்து ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தாதான் ஒரு சக்சஸும் கிடைக்கும். சோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய எலும்புகளும் நம்மளுடைய போன்ஸும் வந்து ஸ்ட்ராங் போன்ஸ் இருந்தாதான் ஸ்ட்ராங் ஸ்பிரிட் இருக்கும். பிகாஸ் அலைன்ட் பாடி, அலைன்ட் சோல். பாருங்க, லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். நம்ம வந்து யாராச்சும் புகழ்ந்தாலும் சரி, யாராச்சும் நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, நம்ம லைஃப்ல வந்து பெரிய சக்சஸ் வந்தாலும் சரி, பெரிய ஃபெயிலியர் வந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, ப்ரைடா இருந்தாலும் சரி, அத வந்து நாம எப்படி நாம பேலன்ஸ் பண்றோம் அத பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா போன் ஹெல்த்ன்னு எடுக்கும்போது அந்த தாய்
பிரெக்னெண்டா இருக்கும்போது எப்படியாப்பட்ட ஸ்பெர்ம், எப்படியாப்பட்ட ஓவத்தை வச்சு உருவாக்கி, எப்படியாப்பட்ட சாப்பாடு கொடுத்து, பிரஸ்ட் மில்க் கொடுத்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி அவன் வளர்ச்சி வந்த பிறகு அந்த குழந்தை தன்னுடைய போனு, தன்னுடைய பாடியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறதுல இருந்தே ஹெல்த்தி ஃபுட்னா என்னன்றத சாப்பிட ஆரம்பிச்சு, ஒரு ஒரு போனுக்கும் மூமெண்ட்ஸ் கொடுத்து, ஒரு ஒரு போனுக்கும் ஆயில் போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி இப்போ கார் எவ்ரி இயர் போய் நம்ம சர்வீஸ் கொடுக்கறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய பாடியும் நம்ம எவ்ரிடே நம்ம சர்வீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய பாடிக்கு எவ்ரிடே ஒரு ஒரு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம சர்வீஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் நம்மளுடைய போன்ஸ் ஹெல்த்தியா இருக்கும். அதே மீறி டிசீஸ் வந்துச்சுன்னா, ஐயோ வை மீ, எனக்கு ஏன் டிசீஸ் வந்துச்சேன்னு நினைக்காம நீங்க டாக்டர்ஸ் கிட்டயும் கன்சல்ட் பண்ணி வேண்டிய மெடிசனும் சாப்பிட்டுட்டு கூட நீங்க இந்த யோகிக் பிராக்டிசஸ் இவ்வளோ எளிய முறையில நமக்கு வேதாத்திரி மகர்ஷி சிம்பிளா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த பிராக்டிசஸும் பண்ணி உங்களுடைய எலும்புகளை நீங்க தான் ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும் இல்லைங்களா? உங்களுடைய எலும்புகளை கண்டிப்பா நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த சிந்தனைய இவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. துவக்கத்திலிருந்தே ரொம்ப சிறப்புமா. இந்த மாசம் என்ன மாதிரி ஹெல்த் டே எல்லாம் வருது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாசமும் என்ன மாதிரி எல்லாம் நீங்க இந்த 10 மாசமும் என்னெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. அதுல இருந்து அதுக்கப்புறம் உங்களுடைய எலும்பு, தலையில இருக்கிற எலும்புல இருந்து அந்த காதுக்குள்ள இந்த 3 சின்ன எலும்புகளும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு அப்படின்னு அதையும் சொல்லி, அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளவு எலும்பு இருக்கும், நம்ம வளர வளர என்ன மாதிரி எல்லாம் நம்மளுடைய எலும்புகளும் நமக்கு வளருது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், ஒன்னொன்னுடைய இம்பார்ட்டன்ஸும், அதுக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் நமக்கு செயல்களா அமைக்கணும், நம்மளுடைய பயிற்சி முறைகள் மூலியமா இப்படி நம்ம பாதுகாத்துக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் அம்மா. நன்றி, நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். போனதே தெரியலம்மா, டைம் போனதே தெரியல. பிபிடியும் போட்டு எங்களுக்கு ரொம்ப சிறப்புமா. ஒவ்வொரு மாசமுமே பிபிடி போட்டு எங்களுக்கு அது தெளிவா காமிச்சிடுறீங்க. அப்புறம் மேலும் உங்களுடைய 41வது வருஷ மருத்துவ சேவைக்கு தொடர வாழ்த்துக்களம்மா. வாழ்க வளமுடன். உண்மைதாம்மா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி நீங்க ஏஞ்சல் தான். நீங்க இங்க சக்தி நகருக்கு வந்த போது நாங்க பார்த்திருக்கோம். இங்க இதுலயும் பாக்குறோம் நாங்க. அந்த மாசம் மாசம் அப்படியே தான் இருக்கீங்க. நீங்க ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொன்னீங்க, ரொம்ப சிறப்புமா. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்த்துக்களம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலனை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு உங்க கேள்விகளை வாய்ஸ் மட்டும். போயிடுச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதேம்மா? வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா? இப்ப அம்மா இப்ப கேக்குதா? வாழ்க வளமுடன். உங்க வாய்ஸ் போயிருக்குங்கம்மா. நம்ம கேள்வி பதில் போலாங்களா? போலாம்மா, அந்த வரேன். வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதாம்மா? வாழ்க வளமுடன். கேக்குதுன்னு போடுறாங்கம்மா. அதான் இந்த இது படிச்சுட்டு இருக்கேம்மா. இந்த இப்ப கேட்கலாமா கேள்வி பதில்? அன்பர்கள் அனைவரும் கேள்வி பகுதி நிகழ்ச்சிக்கு இருக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் முதலாவது கட் ஆகுது. தெரியலையம்மா. முதலாவது அன்பராக மாரியப்பன் அம்மா ஐயா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன். வேற யாருக்காச்சும் கேள்வி பதிலுக்கு ஓபன் பண்ணுங்களேன். மாரியப்பனே. அம்மா, ஆமா, வாழ்க வளமுடன்மா. ஐயா, உங்க கேள்வி கேளுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா, நீங்க 41 வருஷம் நீங்க டாக்டரேட் முடிச்சு இவ்வளவு நேரம் எங்க அனைவருக்கும், மனவளக்கலை அன்பர் அனைவருக்கும் பெருமையாக உள்ளதம்மா. மேலும் எனக்கு நேர உங்க வாய்ஸ் டைரக்டா கேள்விக்கு அப்படிதான் போயிடுறேம்மா. கேக்குது. என்னுடைய வாய்ஸ் ஓகேங்களா? நல்லா வருதுங்களா? என்னுடைய உங்க voice சிஸ்டத்துல கேக்குதும்மா. ப்ராப்ளமா இல்ல உங்க வாய்ஸும் சரியா கேட்கலங்க ஐயா. மாரியப்பன் ஐயா. அவரோடது நல்லா கேக்குதும்மா. அப்ப எனக்கு ஐயாவோடது கேக்குது, நல்லா கேக்குது. எனக்கு எனக்கு கேக்குதம்மா. நீங்க நீங்க இந்த எலும்பு அமைப்பின் அறிவியல் மற்றும் ஆன்மீகம். என்னுடைய வாய்ஸ் ஓகே அப்படின்றாங்க. மாரியப்பன் ஐயா வாய்ஸும் கேட்கல. கிருபாநிதி அம்மா, நீங்க ஓபன் பண்ணி கேள்வி கேளுங்கம்மா.
ஒரு நிமிஷம் ஐயா, அம்மாவை இப்ப கிருபாநிதி அம்மாவுக்கு மாத்தி விடுறேங்கய்யா, அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். ஓகே வாழ்க வளம். ஓகே, வெயிட் பண்றேன். வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா நீங்க பேசுங்க அம்மா கிட்ட. வாழ்க வளம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதாம்மா? அம்மா எனக்கு வாழ்க கேக்குது. வளமுடன். அம்மா பேசுறது நல்லாவே கேக்குதுமா. ஹோகோஸ்ட் அம்மா பேசுறது நல்லா கேக்குதுமா. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க ஹலோம்மா, அவங்க என்னுடைய வாய்ஸ் தான் ப்ராப்ளம் இல்ல? வாய்ஸ் ப்ராப்ளம் இல்ல, ஏதோ உங்க நெட்வொர்க் ப்ராப்ளம். இப்ப இப்ப பாருங்கம்மா, ஹோகோஸ்ட் அம்மா அவங்க அந்த அம்மா பேசுறது நல்லா கேக்குதுமா. அம்மா சந்திரா அம்மா கூட கேக்குதுங்களா என்னுடைய வாய்ஸ்? வாய்ஸ் கேக்குது. கேக்குதுமா, நாங்க நீங்க பேசு. நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு தெரியலையே. அம்மா மைக்க ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு உள்ள போய் பாருங்கம்மா. ஒருவேளை அது கூட. நான் வேற ஒரு இதுல நான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன் போன்ல இருந்து. ஓ, ஆனா உங்களோட இதுவே வரலையே இதுல. நீங்க கோஹோஸ்டுக்கு இருக்கீங்களேம்மா, கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே இருக்கீங்களேம்மா. அம்மா நீங்க பேசுறது நல்லாவே கேக்குதுமா. டாக்டர் அம்மா பேசுறதா கேட்கல. இத இருங்க ஒரு நிமிஷம், நான் லாக் அவுட் ஆயிட்டு திருப்பி வந்து பாக்குறேன். சந்திரா அம்மா கூட போட்டிருக்காங்க பாருங்க, செக் ப்ளீஸ். லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி வரேன். சரிங்க. நண்பர்கள் கொஞ்ச நேரம் பொறுத்திருக்கணும். அம்மாக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கு. வணங்கம்மா, நீங்க பேசுறது நல்லா கேக்குதுமா. அதான் அம்மா வந்துடட்டும். அழகு. ஃபர்ஸ்ட் மீ ப்ளீஸ் போட்டிருக்காங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா இப்ப போட்டுடலாமா? எந்த இதுல ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அம்மா நீங்க பேசலாமா? இப்ப கேக்குது இல்லைங்களா? அப்ப கேக்குதும்மா. இப்ப வாய்ஸ் கேக்குதுங்களா? அம்மா நீங்க பேசுறது முதல்ல இருந்தே கேட்டுச்சுமா, நாங்க பேசுறதா உங்களுக்கு கேட்கல. ஓகே, சரியாச்சுங்க. இப்ப கேள்வி கேளுங்கம்மா. சாரி இப்ப அந்த இன்டரப்ஷன்ல. இல்ல இல்ல, இப்ப நல்லாவே கேக்குதுமா. நீங்க பேசுறது முதல்ல இருந்தே கேட்டுச்சு, நாங்க ஓகே. பேசுறதா உங்களுக்கு கேட்கல. ஆமா, கிருபாநிதி correct. அம்மா நீங்க கேட்டுங்க, அப்புறம் மாரியப்பன் ஐயாவை கூப்பிடலாம். ஓகே வாழ்க ஓகே. வளம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க டாக்டர் அம்மா வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது நீங்க இப்ப எலும்பை பத்தி சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஆனா நிறைய ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. எலும்புதான் பில்லர் அப்படிங்கிறத அது நான் பல வழியில திங்க் பண்ணா கூட இன்னைக்கு ரொம்ப நல்லா உணர்ந்தான். ஒன்னே ஒண்ணுமா, இந்த விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து கால வெயில யூஸ் பண்ண சொல்றாங்க. சப்ளிமெண்ட் போடலாமா, ஒரு வயசுக்கு மேல சப்ளிமெண்ட் எடுக்கலாமா, இது ஒண்ணு. ரெண்டாவது, டாக்டர் சொக்கலிங்கையா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேசையில சொல்லுவாங்க, 2 முழங்கால் அந்த மூட்டுலையும் உங்களுடைய இதயம் 2 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்றாங்க என்னன்னு தெரியல. இதுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா. நிறைய ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன். நன்றி.
Correct. நன்றிங்கம்மா இந்த கேள்வி கேட்டதுக்கு. ஏன்னா போன் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கால்சியம் சாப்பிடணும். நம்ம ஃபுட்ல கால்சியம் பத்தலைன்னா டாக்டர்ஸ் கண்டிப்பா கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. பட் ஆனாலும் நீங்க எந்த டாக்டர் கிட்ட போறீங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர் எடுத்துக்கோங்கன்னா நீங்க எடுத்துக்கோங்க. பட் ஆனா கால்சியம் சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிங்க. டெய்லி ஒண்ணு சாப்பிடலாம், ஆல்டர்னேட்டாவும் சாப்பிடலாம். உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க கால்சியம் எடுத்துக்கோங்க. டாக்டர் ஐயா சொன்னது கரெக்ட். ஏன்னா நீ ஜாயிண்ட் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான, ஏன்னா நம்மளுடைய ஹோல் பாடியோட வெயிட்ட பாதுகாக்கிறதே நம்மளுடைய நீ ஜாயிண்ட். இமேஜின் பண்ணுங்க, நீ ஜாயிண்ட்ல பிரச்சனை போச்சுன்னா நம்ம எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாது, உட்கார்ந்துக்கிட்டே எவ்வளவு வேலை செய்ய முடியும் இல்லைங்களா? சோ அதனாலதான் அவர் நீ ஜாயிண்ட்னோட இம்பார்ட்டன்ஸ் கோஸ்டா அப்படி அவரு சொல்றாரு. ரெண்டு ஹார்ட் அங்க இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய ஜாயிண்ட்ஸ் ஒரு ஒரு ஜாயிண்ட்டும் இம்பார்ட்டன்டான ஜாயிண்ட். சோ அதனாலதான் நம்ம அப்புறம் வெயில்ல நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்குது, ஃப்ரீயா சப்ளை கிடைக்குது. ஆனா நம்ம தான் இப்ப வெளியிலயே போக மாட்டேங்கிறோமே இல்லைங்களா? வீட்டுக்குள்ளேயே எல்லா வேலையும் இருக்கு. அதுவும் யங் ஜெனரேஷன்னா இப்ப என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. சோ அதனாலதான் அட்லீஸ்ட் ½ வெளியில போய் நீங்க சன் எக்ஸ்போஜர் தேவைட்டு அர்லி மார்னிங்கும் போலாம், ஈவினிங்கும் போலாம். ஆஃப்டர்நூன்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணல, ஏன்னா ரொம்ப ஹீட் நிறைய இருக்கிறதுனால ஆஃப்டர்நூன் அவாய்ட் பண்ணுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ல அட்லீஸ்ட் ½ வெளியில போய் நடக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிம்மா வனஜாமா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக மாரியப்பன் ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. இணைப்புக்கு கொடுத்த நன்றிம்மா. அம்மா டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். நான் வாழ்க வளமுடன் ஐயா. எலும்பு அமைப்பின் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் அப்படின்னு ரொம்ப சூப்பரா நீங்க அதை கனெக்ட் பண்ணி இன்னைக்கு எனக்குன்னு இந்த தலைப்பு எடுத்த மாதிரியே இருக்குமா. நான் ஒரு நீ ரீப்ளேஸ்டு பெர்சன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அந்த மகராசனம் நம்ம கடைசி போஸ்டர் பண்றோம்ல, கால் விரல் இடுக்குல நம்ம குதிகால சொருகிட்டு செய்யறோம்ல, கிராஸ் பண்ணி, அது செய்யறதுக்கு தப்பா இல்ல விட்டுலாங்களா? அதை இல்ல நான் செஞ்சுட்டு தான் வரேன். நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களா? செஞ்சுட்டு தான் நீங்க வரேன். செஞ்சிட்டு இருக்கீங்க, அதுல உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப 60 தாண்டிட்டேன், 60+. அதனால நான் நம்ம உங்ககிட்ட ஒரு கிளியர் பண்ணிக்கலாம்னு தான் கேக்குறேம்மா. நம்ம இந்த யோகா பாஸ்டர் எந்த பாஸ்டர் செய்யும் போது நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அத கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம். கண்டிப்பா. இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா நம்ம நார்மல் மாதிரி தான் இல்லைங்களா? சோ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லைன்னா செய்யலாம். எதுவுமே ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எதுவும் செய்யும், அவ்வளவுதான். ரொம்ப ஸ்லோவா செய்வேம்மா. அப்ப மட்டும் அதை மட்டும் அந்த போஸ்டர் மட்டும் கிராஸ் பண்றதுனால ஸ்லோவா செய்வேன். மற்ற நேரத்துல நான் எல்லா பயிற்சியும் இது நம்ம வஜ்ராசனம் மட்டும் போட முடியாது இல்லைங்களா, அதை மட்டும் செய்ய முடியாது. மத்த எல்லாமே செய்வேம்மா. ஓகேம்மா, ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா உங்களுடைய பதிலும். ஹாஸ்பிட்டல்ல பிசியோதெரபியும் சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அதையும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா உங்களுடைய உரை. அருமையான, எல்லா அனைவருக்கும் பயனுள்ளதா இருந்தது. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக ராஜாராம் ஐயா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நாளா உங்களை காணோம்னு நாங்க பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல டாபிக் பேசுறீங்க, அருமையான டாபிக். ஆனா போன தடவை நீங்க பேசும்போது உங்களுடைய ஃபேஸ் வித்தியாசமா இருந்தது. இந்த ஏரியா கொஞ்சம் தலையில வித்தியாசமா தெரியுது எனக்கு. நான் கேட்கல, இருந்தாலும் கண்டுபிடிச்சேன். சஸ்பென்ஸ் பாத்தீங்கல்ல, அது இப்ப நியூ டெய்லி எவ்ரி மந்த் ஒரு நியூ ஹேர் ஸ்டைல்ல வரும் இல்லைங்களா? திருப்பதியில முடி கொடுத்திருந்தேங்க ஐயா. சோ அதனால லாஸ்ட் டைம் கேப் போட்டிருந்தேன், இந்த வாட்டி. நல்ல விஷயம் பேசுறீங்க அம்மா. எனக்கு 2 கேள்வி இருக்கு.
ஒன்று வந்து டிஜிஓ சம்மந்தப்பட்டது, ஒன்று வந்து பொதுவானது. என்னன்னு சொன்னா பொது என்னன்னு சொன்னா, நீங்க வந்து இந்த குண்டலி யோகம் அப்படிங்கிற இந்த படத்தை போடும்போது பக்கத்திலேயே ஒரு படம் போட்டீங்க. ரெண்டு ரெண்டு வளைஞ்சு போற மாதிரி. அதுக்கு வந்து கரிசஸ்ன்னு பேர் போட்டிருக்கீங்க. இது நீங்க யூஸ் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது நீங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல குடிக்கிறீங்க? அது என்னது எனக்கு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து மெடிக்கலா வந்து இப்ப கிரீஸ்ல வந்து அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப லாஸ்ட் வீக் நான் வந்து நார்த் கர்நாடகா டூர் போயிருந்தேன். அங்க ஒரு இந்த அங்க ஒரு கோவில்ல கூட இந்த இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தேன். நடுவுல ஓ. ஒரு குச்சி மாதிரி வச்சு ரெண்டு பாம்பு, இந்த பக்கம் ஒரு பாம்பு, ஆ. அந்த பக்கம் ஒரு பாம்பு, சர்பெண்ட் மாதிரி வந்து வெளியில வருது. அப்படின்னா மெடிக்கல் சிம்பிளுக்கு நம்ம குண்டலினி சிம்பிளையும் அந்த காலத்துல இருந்தே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க எல்லாம் என்ன கூப்பிட்டு, டாக்டர் உங்க சிம்பிள் அப்படின்னாங்க. நார்மலா பார்மசி இதுல அப்படிதான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, ரெண்டு ஸ்னேக், ஒரு நடுவுல ஒரு குச்சில ஆமா ரெண்டு ஆமா ஸ்னேக் ஆமா. வர மாதிரி. ஆ. ஸ்பைன் நம்ம எப்படி இடா இடா அந்த அதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. சோ அத கோரிலேட் பண்ணி நான் சொன்னேன், எப்படி நம்ம ஸ்பைன் ஆஸ் ஆர்த்தோபெடிஷியன் நாங்க ஸ்பைனுக்குள்ள நர்வ்ஸ் இதுதான் நாங்க ஆர்த்தோபெடிஷியனா பாக்குறோம். பட் ஆனா அதுக்குள்ள எனர்ஜி வேற வேற விதத்துல வேற வேற கல்ச்சர்ல எப்படி எடுத்து சொல்லியிருக்காங்கன்றது என்ன நம்ம 45 மினிட்ஸ்ல அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் ஆனா ஸ்பிரிச்சுவலா நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல அப்படின்றத எடுத்து சொன்னேன் நான். ஓகேம்மா, ரைட்டுமா. அடுத்த கேள்விக்கு போறேன்னா, இப்போ நீங்க டிஜிஓங்கிற முறையில் நான் கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து 10 months ஜெஸ்டேஷன் பீரியட்ல வந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, குழந்தை வந்து 10 மாசம் உள்ள வளருது அம்மா வயத்துல. அப்போ வந்து அந்த 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 தொப்புள் கொடி வழியா ஆகாரம் குழந்தைக்கு போகும்போது அதனுடைய யூரின் மோஷன்லாம் என்ன ஆகும்? எங்க வரும்? அது வந்து பிளட் சர்க்குலேஷன்ல எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அப்போ யூரின் மோஷனே வராது. அந்த குழந்தை வயித்துல இருக்கும்போது அதுக்கு யூரின் மோஷன் ஒன்னும் வராது. எல்லாமே சர்க்குலேட்டரி சிஸ்டம், அந்த அம்மாவே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த யூரின் மோஷனையும் சேர்த்து அதுலயே எடுத்துக்கிறாங்க. அந்த அம்பிலிக்கல் கார்டு மூலியமாவே யூரின் மோஷன். இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிட்டா தானே நமக்கு மோஷன் வருது இல்லைங்களா. அந்த குழந்தை தான் சாப்பாடே சாப்பிடலையே, அது வந்து பிளட்ல தானே எல்லா சப்ளையும் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. அதனால மோஷன் வந்து வராது. பட் அதே டெலிவரி ஆகுற சமயத்துல அதெல்லாம் ரெடி ஆயிடும். கடவுளுடைய படைப்பு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான படைப்பு அது. இந்த குழந்தை பிறக்கும் போது அதெல்லாம் ரெடி ஆயிடும். அந்த பிறந்ததுமே ஃபர்ஸ்ட் மிக்கோனியம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபீக்கஸ், அதான் அது குழந்தை வெளியில அந்த ஆய் போறதுல வந்து அது மிக்கோனியம்னு வரும். பை சான்ஸ் அந்த லேபர் லாங் ஆகுது, ப்ராப்ளம் ஆகுதுன்னா அந்த குழந்தை வயித்துக்குள்ளேயே அந்த மிக்கோனியம் பாஸ் பண்ணிடுச்சுன்னா அதை குடிக்கும். அது குடிக்கும், மூச்சுல இழுத்துக்கும். அப்போ ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், எமர்ஜென்சி சிசேரியன், மிக்கோனியம் ஸ்டெயின்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லி எமர்ஜென்சியா சிசேரியன் பண்ணுவாங்க பாருங்க. இந்த டைம்ல அது நடக்கும். அது சோ நார்மலா கடவுளுடைய படைப்பு ரியலாவே சூப்பரான படைப்பு. அத வந்து ஆஸ் அ டிஜிஓ டாக்டரா அத வந்து அந்த டெலிவரி டைம்ல கண்டுபிடிச்சிருவாங்க. மிக்கோனியம் ஸ்டெயினா இருந்தா அந்த ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் ஆகும், ஹார்ட் பீட் எல்லாம் சேஞ்சா இருக்கும். அத அத குடிக்க கூட கூடாது. இம்மிடியட்டா அந்த குழந்தைய டெலிவரி பண்ணிடணும். அப்போ நார்மலா எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லைங்களா. அதனாலதான் சிசேரியன் ஒன் ஆஃப் த இண்டிகேஷன். மிக்கோனியம் ஸ்டெயினா இருந்தா சிசேரியன் பண்ணி குழந்தைய எடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நன்றிமா. எனக்கு 22 இன்னைக்கு என் பர்த்டே ஆச்சு. எனக்கு எல்லாரும் வைத்தினாங்க. ஐ கம்ப்ளீட்டட் 82 years. 82. ஓ, ஹாப்பி பர்த்டேங்க ஐயா. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. டாக்டர், தேங்க்யூ. நன்றி, நன்றிகள் ஐயா. வாழ்த்துறோங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒருத்தருடைய கேள்வி பல பேருக்கு பதிலா தரும். நன்றி, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நளினி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். நளினி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன்மா டாக்டர் அம்மா. வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க எடுத்த டாபிக்கும் நல்ல டாபிக்கு. நீங்க கொடுத்த ஸ்பீச்சும் வந்து அருமையிலையும் அருமைம்மா. இப்ப என்னோட ஒரு டவுட் என்னன்னா, எனக்கு இப்போ ஐ எம் 75 years ஓல்டு. கால்சியம் வந்து
11.10 இருக்கு. ஓகே அதனால ஓகே. ஜாஸ்தி இருந்தா இருக்கு, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 6 months பேக்கு 12 பாயிண்ட் சம்திங் இருந்ததுமா. அதனால சரின்னு பார்த்தாங்க. அப்புறம் 6 monthsக்கு அப்புறம் 11.10 தான் இருக்கு. பட் இதுவும் ஜாஸ்தி தான் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணினாங்க, எண்டோகிரைனிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அமிச்சாங்க. அவங்க ம் தைராய்டு டெஸ்ட் இது தைராய்டு டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அவங்க இது அதுல வந்து பிடிஹெச் வந்து எனக்கு 129 ஓ இருக்கு. விட்டமின் டி வந்து 25.22 இருக்கு. அது என்ன அந்த சிஸ்டமிபி டெஸ்ட் எடுத்தாங்கம்மா. ம் ம் அப்புறம் அந்த தைராய்டுல வந்து அந்த கிளாண்ட்ல வந்து அந்த பேராதைராய்டிசம் அதுல வந்து என்னவோ ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. அது ம் பண்றதுக்கு முன்னே இந்த சிஸ்டம் பி டெஸ்ட் எடுத்துட்டு வந்துடும் நுங்கம்பாக்கத்துலன்னாங்க. சரின்னு எடுத்துட்டு வந்தேன். அதை எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஏஜுக்கு அப்புறம் நான் ஆப்ரேஷன்றது கை வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டுமா வேண்டான்னு தோணுது. நீங்க மெடிசன்லயே கொடுங்கன்னு மெடிசன் தான் கொடுத்தாங்க. அவங்க அமெரிக்கால இருக்காங்க, இப்போ நெக்ஸ்ட் வீக் தான் வராங்க. ம் அவங்க கொடுத்துட்டு தான் அந்த மெடிசன் வந்து சைடு எஃபெக்டா என்ன ஒன்றும் தெரியல. ரொம்ப 5 days சாப்பிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அவங்க நிப்பாட்டிடுமான்னுட்டாங்க. இப்போ நான் ம் அலோனா தான் இருக்கேன். டாக்டர் தான் அங்கே ஹைதராபாத்ல இருந்து அங்கே ஃபோன் பண்ணி கேட்டாப்புல. ம் ம். இப்போ அது என்னம்மா பேராதைரசம் அடினுமான் போட்டிருக்கு. அதான் 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 அதான். ஓகே ஓகே. இது பட் வந்து ம் சொல்லுங்கம்மா. இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான கேஸ் தான். ஒரு டிபிக்கல் மெடிக்கல் கேஸ். ஆ, நார்மலா வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி விட்டமின் டி டிஃபிஷியன்சி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஹைப்பரா இருக்கு. இது வந்து பாரதைராய்டு கிளாண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப எண்டோக்ரைனாலஜிஸ்ட் தான் அதை வந்து டீல் பண்ணணும். இவ்வளோ இருந்தும் நீங்க இவ்வளவு கூலா இருக்கீங்கல்ல, அது இட் ஷோஸ் நீங்க எப்படி ஸ்கை யோகாவை எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆ ஃபாலோ பண்றீங்க. 25 years ஃபாலோ பண்றோம்மா. கரெக்ட். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில ஐயோ கஷ்டம் வந்துச்சேன்னு இடிஞ்சு உட்கார்ற பதிலு அத காமா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். இது எப்படி ஆ, இம்பார்ட்டன்டா. ஏன்னா டாக்டருக்கும் அது ஒரு பெரிய சேலஞ்சு. பாரதைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் வந்து அவ்வளவு காமன் இல்ல. ம், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட கேசஸ் வரலாம். பட் நீங்க கரெக்டான டாக்டர் கிட்ட அப்ரோச் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன ஆ, சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப அவங்களே இந்த மாத்திரை கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட் வந்துச்சு, அதனால அதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இப்ப 5 daysல அவங்க ரிட்டர்ன் வந்ததும் திருப்பி அவங்க கிட்டயே செக் பண்ணுங்க. ஆ, இதுக்கு நீங்க வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஹைப்பர் கால்சியம் நிறைய இருக்கு. சோ நீங்க ஆ. நார்மலா உங்க சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் யோகா மெடிடேஷன் எல்லாமே செய்யுங்க. பட் இப்போ அந்த லெவல்ல எப்படி சரி பண்ணணும்ன்றது அந்த ஸ்பெஷலிஸ்டுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஆனா அதை ஃபுட்டுல follow கால்சியம் அதிகமாமா. இல்ல நீங்க கீரையெல்லாம் நார்மலா கொஞ்சம் என்ன ஜாஸ்தி சாப்பிடுறேன். சாப்பிடுறீங்களோ அது சாப்பிடுங்க. இப்ப இருக்கிற சாப்பாட்டுல எல்லாம் அவ்வளவு கால்சியம் எல்லாம் இல்லைங்க. ஆ, நிறைய இப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க. பால் பால் சம்பந்தப்பட்ட ஃபுட்டு, அந்த மாதிரி பால்ல செஞ்ச ஃபுட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்கம்மா. அது வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஆ எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. வெஜிடபிள் ஆனா இந்த கொஞ்சம். அடினோமான்றது வந்து இப்போ எனக்கு ஹைப்பரா ஹைப்போவாமா இது. இல்ல அவங்க அத என்னன்னு போட்டிருக்காங்க அதுல. பேராதைரானிசம் ஹைப்போ பேராதைரானிசம் தான் போட்டிருக்கு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவங்க ஹைப்போ பேராதைராய்டிசம் தான் போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் ம். ரொம்ப டெக்னிக்கலா நம்ம ரொம்ப கவலையே பட தேவையில்லை அது நான் இல்லைங்களா. ஆனா அவங்க சர்ஜரி சிம்பிள் தான் நம்ம பண்ணிடலாம்னாங்க. நம்ம ம், நான் வேணான்னு மாத்திரம் சொல்லிட்டோமா, இந்த ஏஜுக்கு அப்புறம் எனக்கு மெடிசன் என்ன வேணா கொடுங்க அதுதான். அது மெடிசனும் 5 நாள் ஒரு பறிக்க சாப்பாடு கூட கிடையாதுமா. அது வாமிட்டே ம். இருந்தது. அதனால தான் அவள் ஹைதராபாத்ல இருந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே என் டாக்டர் ஃபோன் பண்ண உடனே அவங்க இம்மிடியட்டா 5 நாள் 20 days சாப்பிட சொன்னாங்க. 5 நாள்ல நிறுத்த சொல்லு, நான் நவம்பர் மாசம் வந்துடுவேன், வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஏன் அதனால திருப்பி நம்ம வேற டாக்டர் கிட்ட இம்மிடியட்டா போய் பாருங்க. ஏன்னா நெக்லெக்ட் பண்ண வேண்டான்ட்டு. அவ்வளவுதான். இன்னும் ஆ, 20 நவம்பர்ல இன்னும் 20 daysல வந்துருவாரு. பட் இல்லைன்னா வேற இன்னொரு ஒப்பீனியன் எடுத்துக்கலாம்.
ம். நீங்க ஒண்டியா இருக்கீங்க இல்லைங்களா, ஏன் சும்மா ரிஸ்க் அதனால எனக்கு அதான் ஏமா ஒண்டியா இருந்தா என்னம்மா பரப்பன்னு இருந்தா டெத்துன்னு ஒன்று வரும். நம்ம மகிழ்ச்சி சொல்லிக்கிறேன். 75 இயர்ஸ் வரலாம் நான் அவ்வளோ இதுவா இன்னும் ஒரு கத்தி படலை அப்படி வாழ்ந்தாச்சு. இன்னும் கத்தி பட வேண்டாம். அது வேற ஆர்கான் வேற டொனேட் பண்ணிட்டு வேற. அதுக்காகவாவது நான் என் உடம்ப பாத்துக்கணும்ன்றது. சூப்பரா, ரொம்ப ரியலாவே வேதாத்ரியன் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு நீங்க. குளுக்கோமா டாக்டர் கிட்ட கூட கேட்டம்மா, என் ஐ டொனேட் பண்ணா எடுத்துக்குவாங்களா, குளுக்கோமா இருக்கேன். தாராளமா உங்களுக்கு ரெட்டினாலாம் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால கண்டிப்பா எடுத்துக்குவாங்கன்னு வேற சொன்னாரு. அதனால எனக்கு எதுவுமே பயப்படலை நானு. அவங்க வந்த பிறவே பாத்துக்கலாம் தான் நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். இந்த மெடிடேஷனு குரு இருக்காரு, நம்ம ஹாப்பியா இருந்துக்கணும். நம்ம பயம் வந்தா வீக்னஸ் தான் அது. சூப்பர் சூப்பர் ஷேரிங். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனம்மா. நன்றிகளம்மா. அடுத்ததாக ஆடல் நாயகி அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வழக்கம் போல சூப்பரான தகவல்கள் நிறைய. அம்மா, ஏஞ்சல் ஆஃப் யோகானே சொல்லலாம் அவங்கள. மெடிசனில் மட்டும் இல்லை, யோகாலையும் எங்களுக்கு எல்லாம் இத்தனை வயசுக்கு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. நன்றிகள். சந்திரமா சொல்லுவாங்க சார்ஜா பைங்கிலி அப்படின்னு சொல்லி. நான் இந்த இது பிரகாரம் இந்த நம்ம WCSல அது ஒரு ரொம்ப ஹாப்பி ஹார்மோன்ஸ் இல்லைங்களா. ஏஜ் கண்டுபிடிக்கவே முடியல அவங்கள. குழந்தைங்க மெடிசன் படிச்சுட்டு இருக்காங்கன்ற அளவு, பேரம்பேத்தி இருக்காங்கன்ற அளவு. நான் வாழ்க வளமுடன்மா. புரோட்டீன் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி AFP ஆல்ஃபா ஃபெட்டோ புரோட்டீன் 4.29 தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் இடுப்பு வலி எனக்கு தாங்கம்மா, எனக்கு இடுப்பு வலி, காஃப் மசில்ஸ் வலி கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குங்கம்மா. ரொட்டீன் எக்ஸசைஸ் போயிட்டு தான் இருக்குது, ஆனாலும் அந்த இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சான். அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கூட ஆழியாரில் கேட்டிருந்தேன், நீங்கள் இந்த கால் தூக்கி எக்ஸசைஸ் பண்ண சொன்னீங்க. சில விஷயங்கள் எல்லாம் ஏஜிங்ல சில விஷயங்கள் நடக்கும், அத நம்ம ஏத்துக்கணும். நளினியம்மா எவ்வளவு சூப்பரா அவங்க சொன்னாங்க பாருங்க. 75 இயர்ஸ்ல அதான் நானும் கேட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஸ்கை யோகா ஃபாலோ பண்றவங்களோட மைண்ட் பாருங்க, நோ ஃபியர், என்ன நடந்தாலும் சரி. ஆமாங்கம்மா, சூப்பர். நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. கண்டுபிடிப்புல சில விஷயங்கள் இருக்கும். இப்ப புரோட்டீன் டிஃபிஷியன்சினா புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரவுட்ஸ், சோயா, புரோட்டீன் ரிச் ஃபுட் அது கூட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றோமோ, மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடாது. எந்த எக்ஸசைஸ் நம்மளால முடியலையோ கொஞ்சம் ஸ்லோவா பண்ணிக்கலாம். இப்ப அவரு சொன்னார் பாருங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா அந்த நீ கிட்ட வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எக்ஸசைஸ் செய்யணும். பிசியோதெரபிஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை செஞ்சுக்கணும். வேற எக்ஸசைஸ் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யணும். அந்த மாதிரிதான் உங்களுக்கும் புரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொஞ்சம் கான்சியஸா ஆட் பண்ணிக்கிறது. அதாவது மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். அவங்க மசில்ஸ் வீக்கா இருக்கு, அது புரோட்டீன்னால தான் மசில் வீக் ஆகுமா மேம்? மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் இப்ப நம்ம யோகா செய்யும்போது அந்த பாஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். இப்ப ஒரு பாஸ்டருக்கு போனதோ 5 மினிட்ஸோ இல்ல 5 பிரெத்ஸோ அந்த மாதிரி செய்யும்போது தானே அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகும் இல்லைங்களா. சோ இல்லைன்னா அந்த வெயிட் லிஃப்டிங், இப்ப வெயிட் லிஃப்டிங் அந்த காலத்துல தண்ணி சேர்ந்தனும், குடத்தை தூக்கி போனோம், அப்ப எல்லா மசிலும் ஸ்ட்ராங் ஆகுது இல்லைங்களா. அப்போ நம்ம வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸசைஸே அந்த போய்ச்சர்ல கொஞ்சம் டைம் விட்டா ஓகேவா அதுக்கு கொஞ்சம்? ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கை எக்ஸசைஸ் ஃபுல்லா முடிச்சிருங்க. அது ஃபுல்லா முடிச்சிட்டு ஒரு மசில் நடுவுல கேப்ல நீங்க பண்ணிக்கலாம்.
ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி கொஞ்சம் வேற வேற எக்ஸசைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். ஓகே 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 மேம். வாழ்க வளமுடன். அந்த B12 கம்மியாக இருக்குங்காங்களா, அதுக்கு என்னங்க மேம் எடுத்துக்கிறது? அவங்க பார்த்து B12ன்னா B12 இன்ஜெக்ஷன்ஸோ இல்ல டேப்லெட்ஸோ கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அது எக்ஸஸ் சாப்பிடக்கூடாது, இவ்வளவு நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லி விட்டுருப்பாங்க. நார்மலா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல வேண்டிய B12 இருக்கு, டிஃபிஷியன்சி இருக்கும் நமக்கு இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ சொல்லியிருப்பாங்க. அந்த டேஸ் வரைக்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஃபுட்டுக்கு வந்துடலாம். சரிங்க மேம். அதுக்கு இன்ஜெக்ஷன் தான். இன்ஜெக்ஷன் பெஸ்ட்டா டேப்லெட் பெஸ்ட்டா மேம்? பெஸ்ட். உங்க டிஃபிஷியன்சி எவ்வளவோ அதுக்கு பொறுத்து இன்ஜெக்ஷன்ஸ். டேப்லெட் போதும், விட்டமின் B12 ரிச் டேப்லெட் போதும். ஓகே ஓகே மேம், நன்றிகள். சூப்பர். வாழ்க வளமுடன். போனை பற்றி சொன்னது ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக ஸ்ரீதரன் கோவிந்தசாமி ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வணக்கம் அம்மா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. அம்மா, நான் சேலத்துல பேசுறேங்கம்மா, தமிழ்நாடு சேலம். அப்ப வந்து எனக்கு ஒரு வாரமா அந்த நடந்த அந்த முட்டி இருப்பதில்ல, அந்த வலது கால் முட்டிக்கு பின்பக்கமா அந்த மடக்கிறோம்ல, அந்த இடத்துல சுளுக்கிற மாதிரி இருக்குது. நடக்கும்போது கால் ஒரு 4 ஸ்டெப் வச்சாவே அப்படி சுளுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து வலது கையில நடுவிரல் அது சரியா மடக்க முடியல, மடக்குனா அது வலிக்குது. அதே மாதிரி கால்லையும், அதே வலது கால்லையும் பெருவிரலுக்கு பக்கத்துல இருக்கிற விரல் அதே மாதிரி கொஞ்சம் மடக்குனா அப்படி வலிக்குது. அதுதான், அது என்ன செய்யணும் தெரியல. எவ்வளவு ஏஜ்ங்க ஐயா உங்களுக்கு? 65 பிளஸ். ஓகே. சுகர் பிபி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஒண்ணு இல்ல. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா மல்டிபிள் இடத்துல இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? சோ ஒரு வாட்டி ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த இப்ப பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்ட் ஸ்மால் சிம்டம்ஸ்லயே வந்துருது. சோ அதனால ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. டாக்டர்ஸ் வந்து ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. ஆர்த்தோ டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இட்ஸ் குட். உங்க ஏஜுக்கு நம்ம ஸ்கை யோகா எல்லாம் ரெகுலரா நீங்க பண்ணாலே போதும். பட் ஒரு வாட்டி ஆர்த்தோ பண்ணுங்க. சரி, பிபி சுகர் இருக்கிறவங்க பால் சாப்பிடலாமான்னு அது ஒரு சந்தேகம். வைஃபுக்கு பிபி இருக்கு, அதான் அவங்க பால் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி. நார்மலாவே இப்ப பால் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுன்னு தான் சொல்றாங்க இல்லைங்களா? அன்லெஸ் அவங்களுக்கு ஏதோ அலர்ஜி இருக்கு, ஏதோ பிரச்சனைன்னா தான் வந்து 100% அவாய்ட் பண்ணணும். இல்லைன்னாக்கா கொஞ்சம் காஃபில கொஞ்சம் போட்டுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு காஃபி, இந்த மாதிரி எல்லாம் ஓகே. கரட்ஸ் நிறைய சாப்பிடலாம், தயிர் சாப்பிடலாம், மோரா பண்ணிட்டு மோர் குடிக்கலாம். ஏன்னா பிபி சுகர் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய ஃபேட்டி ஃபுட்ஸ் வேண்டாம் தான். அத மோரா பண்ணி வச்சுட்டு ஒரு டெய்லி 2 கிளாஸ் மோர் குடிக்கலாம். காலையில ஒரு கிளாஸ், ஈவினிங் ஒரு கிளாஸ், 2 கிளாஸ் மோர் குடிக்கலாம். சரி சரி ஓகேங்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுடைய உரை நல்ல சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. அவங்க இந்த எலும்பும் சம்பந்தமா, போன் ஹெல்த் சம்பந்தமா உரை நல்ல சிறப்பா இருந்துச்சுமா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பத்ரி சபரீஷ் ஐயா, நீங்க பேசலாமா கிட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸலண்டா இருந்ததும்மா. நிறைய கத்துக்கிட்டோம். மெடிக்கல் டெர்மினாலஜி எக்ஸலண்டா இருந்தது. ஆமா, என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீங்க இப்போ ஸ்கூல் படிச்ச காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. நீங்க, எனக்கு என்ன ஒரு கேள்வினாமா, இப்போ நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அவங்க என்ன, இன்னைக்குமே மருத்துவம் வந்து ஒரு எட்டாத கனியா தான் இருக்கு. அது வந்து அதுக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் சில பேர் ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியல, டாக்டர்ஸ் ஆர் த வேர்ஸ்ட் பேஷண்ட்ஸ்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி அவங்க தே டோன்ட் லுக் ஆஃப்டர் தேர் ஹெல்த். அப்புறம் சில பேர் வந்து இப்போ இந்த பெங்களூர் கேஸ் மாதிரி நிறைய பேர் தப்பாவும் யூஸ் பண்றாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ நீங்க பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போதெல்லாம் லாங் டேர்ம்ல அவங்க எந்த அளவுக்கு ஒழுக்கம், கேரக்டர், அதுக்கோட மருத்துவம் சேர்ந்து அவங்க வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா, இல்ல ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க நல்லா இருக்காங்களா? அது எப்படி நீங்க what do you felt அம்மா? ரொம்ப கேட்டேன். நன்றி.
ரொம்ப ரொம்ப அற்புதமான கேள்விங்க ஐயா. ஏன்னா நாங்க என்னுடைய புக்கே வாட் தே டோன்ட் டீச் யூ இன் மெடிக்கல் காலேஜ். என்னுடைய இம்பார்ட்டன்ட் பர்சனே டாக்டர்ஸ். ஏன்னா நாங்க டாக்டர்ஸ் ஹெல்த்தியா இருக்கணும். இப்பதான் நம்ம அடுத்தவங்களை பார்த்துக்க முடியும். எத்தனையோ டாக்டர்ஸ் அவங்களுடைய ஹெல்த்தையே நெக்லெக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபேமிலியும் நெக்லெக்ட் பண்ணிட்டு மெடிக்கல் பிராக்டிஸ் பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு எங்க பேட்ச்ல யாருமே டைவர்டட் இல்ல. இன்ஃபேக்ட் எங்களுடைய பேட்ச்மேட் ஒரு டாக்டர் கைனகாலஜிஸ்ட், அவங்க கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரிய அவங்க ப்ரமோட் பண்ண சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, என் கை இவ்வளவு சூப்பரா இருக்கும்போது இப்ப அவங்க கையால ஆபரேஷன் பண்ணா அந்த காஸ்ட் 1 லேக்னா ரோபோட்டிக் சர்ஜரியில 3 lakhs ஆகும். நான் ஏன் ப்ரமோட் பண்ணுன்னு அந்த அம்மா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுச்சு. பட் ஆனா வேற இடத்துல எல்லாம் கோ வித் தி ஃப்ளோ அப்படின்ற மாதிரி தான் போறாங்க. சோ ஒரு டாக்டரும் ஒரு யூனிக். எங்க பேட்ச்ல ஒரு டாக்டர்ஸும் ஒரு யூனிக். ரொம்ப டீவியேஷன் எல்லாம் யாருமே இல்ல. கார்பரேட் கல்ச்சர்ல எல்லாம் யாரும் போகல நிறைய பேரு. சோ நல்லா இருந்துச்சு. ஒரு டாக்டருடைய ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஒருத்தரும் எப்படி வளர்ந்துருக்காங்க, அவங்கவுங்க ஃபீல்ட்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஏன்னா இது டாக்டர்ன்றது ஒரு லீடர்ஷிப் ரோல். ஒரு பேஷண்ட், இப்ப என் கைக்கு ஒரு பேஷண்ட் சொன்னாங்கன்னா நான் எடுக்கிற முடிவு தான் இல்லைங்களா. சோ இட் இஸ் பிட்வீன் த பேஷண்ட், மை எத்திக்ஸ், மை வேல்யூஸ் அண்ட் வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் த பேஷண்ட். இதெல்லாம் கலந்துதான் அந்த டாக்டர் முடிவு எடுக்கிறாங்க. சோ அதனால இது பொதுவா போட முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு பேஷண்ட்டும் யூனிக். இப்ப ஒருத்தருக்கு இந்த டாக்டர் பிடிக்கும், ஒருத்தருக்கு அந்த டாக்டர் பிடிக்காது. சோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் நாங்க மீட் பண்றோம். அதுல இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் டாக்டர்ஸ் மீட் பண்ணி ரெஜுமினேட் பண்றது சோ ஹாப்பி. ஓகேங்க ஐயா, ரொம்ப எக்ஸலண்டான பதில். நன்றிமா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா கவிதா காஞ்சிபுரம் வரணும்னு ஒரு வாழ்த்து போட்டிருக்கீங்க. பாக்கலாம், நெக்ஸ்ட் நான் வரும்போது கண்டிப்பா வாங்கம்மா. நீங்க கேட்டீங்களா காஞ்சிபுரத்துல? நான் கேட்டு சொல்றேன்மா. ஓகே, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இது லெஃப்ட் ரைட் இல்லம்மா, நிறைய வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விரல் 2 விரல் அப்படியே நின்னு போகுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது சரியா போகுது. அது நீங்க எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டா செய்யறீங்களா? கொஞ்சம் அந்த கை காலுக்கு மசாஜ் எல்லாம் கொஞ்சம் நிறைய செய்யணும். கொஞ்சம் ஏதாச்சும் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா நீவி விடணும். அந்த மாதிரி கை காலுக்கு நம்ம எப்பவுமே, ஏன்னா அங்கதான் நர்வ் எண்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா. சோ நம்ம எப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரப் பண்ணிக்கணும். கைய அப்படியே ரப் பண்ணிக்கணும். விரல் எல்லாம் அப்படியே கொஞ்சம் டச் பண்ணி கொஞ்சம் மசாஜ் கொடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நன்றிங்க அம்மா. அம்மா நீங்க திருவண்ணாமலை சொன்னீங்களாம்மா, அது அறிவு திருக்கோயில் சொன்னீங்களா? அப்படியே பாக்கிறதுக்கு ஆழியார் மாதிரியே இருந்துச்சு. கரெக்ட் கரெக்ட். அறிவு திருக்கோயில் அவ்வளவு சூப்பரா அங்க ஆழியார் மாதிரியே கட்டி இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஹால் வச்சு அகாமடேஷன்ஸ்க்கு எல்லாம் வச்சு அங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. நன்றிகள் அம்மா. அம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. ஆனந்தி ஸ்ரீதரம்மா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்க ஸ்பீச் அருமையா இருந்தது. நன்றிங்கம்மா. தேங்க்யூ. ஓகே, என் ஏஜ் 57 ஆகுது. நானும் வேதாத்ரியோட எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூஸா. எனக்கு 2 கேள்வி. நான் ஒரு 10 days நான் மாடி ஏறினா மட்டும் மூச்சு வாங்குது. அது இன்னொன்னு காலையில எழுந்த உடனே என்னுடைய லெஃப்ட் ஹேண்டோட ஆள்காட்டி விரல் கொஞ்சம் பெயின் இருக்கு. அப்புறம் எக்ஸசைஸ் அது கை அப்படி இப்படி மசாஜ் பண்ணா சரியாயிடுது. 2 கொஸ்டின். நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்? என்ன நீங்க இன்னும் 55 years தான் ஆகுது. மெனோபாஸ் ரீச் ஆயிருக்கீங்க இல்லைங்களா? மெனோபாஸ் ரீச் ஆச்சு.
ஸோ மெனோபாஸ் டைம்ல மல்டிபிள் சிம்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. பட் நீங்க வந்து எக்ஸசைசஸ் எல்லாம் ரெகுலரா பண்ணுங்க. எல்லாமே நம்ம ஸ்கையோகால இருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே நீங்க ரெகுலரா பண்ணுங்க. கூட யூஸ்வலா படி ஏறி இறங்குறது வந்து கொஞ்சம் அப்ஹில் எக்ஸசைஸ் தான் இல்லைங்களா? கொஞ்சம் அந்த மாதிரி இப்ப இறங்கும் போது நீ ஜாயிண்ட்ல ஸ்ட்ரெஸ் ஆகும், ஏறும்போது ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். பட் அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய செய்ய அப்படியே பழகிடும். அது ஏறும் போதுதான், இறங்கும் போதெல்லாம் எதுவும் இல்லை, ஏறும் போது மட்டும்தான் மூச்சு வாங்குது. இறங்கும் போது நீ ஜாயிண்ட் ஸ்ட்ரெயின் ஆகும், ஏறும் போது கார்டியாக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ஹில் இல்லைங்களா? சோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய இது இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது ஜாயிண்ட் அர்லி மார்னிங் எந்திரிச்சதும் ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா விரல் மட்டும் அது ஜஸ்ட் ஆயில் போட்டு நல்ல மெசேஜ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா ரொம்ப இப்பவே டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் எல்லாம் பண்ணி பயப்பட தேவையில்ல. ஜஸ்ட் மசாஜ் பண்ணிட்டு நீங்க இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் ரெகுலரா செஞ்சுக்கோங்க, சரியா? ஓகே. இன்னொன்னு வந்து அந்த இது பிரஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து லெஃப்ட்ல வந்து அந்த போன் இருக்கும் பாருங்க, அந்த போன் ஆண்ட மட்டும் அப்பப்ப பெயின் இருக்கும். இசிஜி எடுக்க சொன்னாங்க, அது எல்லாமே நார்மலா தான் இருக்கு. தைராய்டுலாம் எடுங்கன்னாங்க, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அது ஏன் அந்த பெயின் வருது? எப்பயாவது தான் வருது. எப்பயாவது தான் வருது. எல்லாமே நான் டெஸ்ட் எல்லாம் தான் நார்மலா தான் இருக்கு இல்லைங்களா? நார்மலா தான் இருக்கு. நார்மலா இருக்கு. அப்போ பயப்படாதீங்க. நார்மலா இருக்காது. திருப்பி திருப்பி வந்துட்டே இருந்துச்சுன்னா மைண்ட்ல ஏன் அந்த ஃபியர் அப்படின்றது. இப்ப நளினி அம்மாவுடைய டாக் தான் இன்னைக்கு மைண்ட்ல இருக்கிற ஃபியர் நம்ம எடுத்து போடணும் இல்லைங்களா? சோ அப்போ இல்ல அந்த ஃபியர் இருந்துட்டே இருந்துச்சுன்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு போங்க. ஓகே 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 மேடம். ஓகே ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக முத்து ராம்நாத் ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். முத்து ராம்நாத் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். நவி பவி கிட்ட நிவி பவி அம்மா நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன், வாய்ப்புக்கு நன்றி. தவமணி அம்மா வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நிறைய தகவல்கள் சொல்லிருக்கீங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேல்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன் அம்மா. அது பேராட்டல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். Thank you so much, நவி பவிமா. நிவி வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இத கேள்வி இருக்காமா நிவி பவி அம்மா? வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி இந்திராணி அம்மா, நீங்க அம்மா பேசுங்க. வாழ்க இந்திராணி அம்மா. வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் இந்திராணி. நல்லா இருக்கீங்களா அம்மா? நல்லா இருக்கோம். உங்ககிட்ட பேசுறதே ரொம்ப நாள் ஆச்சுமா உங்கள்கிட்ட பேசி. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க வரவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தது, வீடியோல பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கொஞ்சம் நடுவுல உடம்பு சரியில்லை, இப்ப பரவாயில்ல, அதனாலதான் பேசுறேம்மா. எனக்கு நீண்ட நாளா ஒரு தொந்தரவுமா, யூரின் போறது வலிக்குதுமா, எரிச்சல் வலி இருக்கு. டாக்டருக்கு எல்லாம் பார்த்துட்டேன். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நார்மல் டெலிவரி, வீட்டுல பிரசவம் ஆனா இப்படி இருக்கிறது காமன் அப்படிங்கிறாங்க. வயசாயிடுச்சா அந்த பேசேஜ் எல்லாம் சுருங்கிடும், அதனால கூட இருக்கலாங்கிறாங்க. ஆனா பெயின் ரொம்ப தாங்க முடியாத பெயின் அம்மா. அந்த பெயின் வரும்போது மூச்சு விட கூட சிரமப்படுறேன். இன்னும் ஒரு இதுன்னா பெயின் வந்து யூரின் போகையில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மோஷனும் போயிடுது. அப்படியே வைத்த வலிக்குது, மோஷனே காலையில போயிருந்தா கூட அந்த யூரின் போகும்போது கொஞ்சம் மோஷன் போயிடுது. அந்த வலியை பொறுத்துக்கவே முடியலம்மா. 83 வயசு ஆகுது. அதனால எனக்கு ரொம்ப பயம் இல்லை, ஆனா ஒரு தாங்க முடியலம்மா. பயம் இல்லை, இனிமே ஒன்னும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. எந்த நிமிஷமும் ரெடியா இருக்கேன். ஆனா வலி தாங்க முடியலம்மா. என்ன செய்யலாம்?
ரியலாவே ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து இவ்வளவு நேரம் இதெல்லாம் கேட்டு கொஸ்டின் கேக்குறீங்களா, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அது. நீங்க மகிழ்ச்சி வந்து பயப்படவே மகிழ்ச்சியோட பயப்படாதீங்க. அருளால நான் கரெக்ட். ரொம்ப நல்லா இருக்கேன்மா. எல்லாம் எலும்புல பிரச்சனை இல்ல. நீ ஜாயிண்ட் பெயின் எல்லாம் கிடையாது. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியும். தவம் பண்றேன், இது பண்றேன், மௌனம் இருக்கேன், இவ்வளவும் இருக்கேன். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு நேத்து தான் என்ன பண்ணேன், வெறும் கை எக்ஸசைஸும் காயகல்பமும் பண்ணேம்மா. பண்ணும்போது காயகல்பத்துல நான் அந்த அஸ்வினி முத்திரை போடும்போது அது டிஸ்டர்ப் ஆகுதா, நேத்து பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. ரொம்ப தாங்க முடியல. எந்த மாத்திரை போட்டாலும் கேட்கல. என்னம்மா செய்யலாம்? இப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க அந்த காய்கல்ப எக்ஸசைஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுல வந்து அஸ்வினி முத்ரை போடும்போது அந்த இடம் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆகுது. ஆமா ஆமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது செய்யாதீங்க. நீங்க வந்து டாக்டர் ஏதாச்சும் கிரீம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அங்க அப்ளை பண்றதுக்கு? இல்லங்க, அதெல்லாம் கொடுக்கல. ஆன்டிபயாட்டிக் கொடுத்தாங்க. இதுக்கு வேற ஒண்ணும் மருந்து இல்லமான்ட்டாங்க. ஏஜ் ஆச்சுன்னா என்னமோ தெரியல. கைனகாலஜிஸ்ட பார்த்தேன், யூராலஜிஸ்ட பார்த்தேன், எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு ஃபெயிலியர் தான்மா. ஒன்னும் அவங்க கொடுக்குற மருந்து சாப்பிடுற வரைக்கும் சரியா இருக்கு. அது நிறுத்தியாச்சுன்னா மறுபடியும் ஆரம்பிச்சிருதுமா. இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதனாலதான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் கிரீம் லோக்கலா அப்ளை பண்றதுக்கு பெயின் கில்லர் கிரீம் மாதிரி எதா இருந்தா கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி லோக்கலா ரொம்ப பெயின் இருக்கும்போது கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஆன்டிபயோட்டிக் இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. யூரின் எல்லாம் நார்மலா போகுது. அது போகுது. அதாவது பெயின் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா போகுது. பெயின் இல்லைன்னா ஃப்ளோ எல்லாம் சரியா இருக்கு, நல்லா இருக்கு, ஒண்ணும் இல்ல. ஆனா பெயின் தண்ணியும் நல்லா குடிக்க முடியுது. தண்ணியும் குடிக்க முடியுது. நிறைய குடிக்கிறேன். நைட்ல தண்ணி நிறைய குடிக்கிறேன். பகல்ல குடிக்கிற தண்ணி எல்லாம் நைட்ல தான் 5 தடவை போறேன். 5 தடவை எழுந்து போறேன், யூரின் போறேன். யூரின் போகும்போது வலி இல்லைங்களா? எந்திரிச்சு போற பதில பெட் பேன் பண்ணிட்டு அப்புறம் காலையில எடுத்து ஊத்திக்கலாம் இல்லைங்களா? நான் பாத்ரூம் தாம்மா போறேன். கான்சியஸோட இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. ஆனா வந்து வலிதான். அது போகும்போதும் பாஸ் பண்ணும் போதும் வலிக்குது, பாஸ் பண்ணி முடிச்ச பிறகும் வலி. ஏன்னா நீங்க யூரோலஜிஸ்ட் ஒப்பீனியன் எல்லாமே வாங்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஒன்னும் இல்லை, இன்ஃபெக்ஷன் தான். அதுக்கு மெடிசன் சாப்பிட்டா சரியா இருக்கும். நிறுத்தினா திருப்பி எப்படியோ ஒன்னு இன்ஃபெக்ஷன் வந்துடுது உங்களுக்கு. அந்த பஸ் ஏமா வைக்குது? பஸ் இருக்குங்கிறாங்க. பஸ் வரக்கூடாது. பஸ் இருக்கிறது இன்ஃபெக்ஷனாலதான் பஸ். அதனாலதான் அவங்க 7 days ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. 7 days ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டுட்டு அது யூஸ்வலா சரியாயிடும். திருப்பி வரக்கூடாது. ஃபுல் கம்ப்ளீட் கியூர் அது. அன்லெஸ் நீங்க 2 days ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு விட்டுட்டீங்க அந்த மாதிரி. அவங்க எத்தனை நாளைக்கு சொல்றாங்க அத்தனை நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டேம்மா. தொடர்ந்து சாப்பிட சொன்னாங்க, தொடர்ந்து சாப்பிட்டேன். ஆனா சாப்பிட்ட வரைக்கும் தான் கேக்குது. அதை நிப்பாட்டிட்டோம்னா அப்புறம் வருது. இது மாதிரி 2-3 தடவை சாப்பிட்டுட்டேன் ஆன்டிபயோட்டிக். அது கூட சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக் உள்ள லாங் பீரியட் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. கரெக்ட். சோ அப்போ நீங்க பஸ் எல்லாம் வர்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா திருப்பி நீங்க டாக்டர் கிட்ட காமிச்சே ஆகணும். அவங்க செக் பண்ணி உள்ள வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. சோ சரியாயிடும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி நீங்க இதுல பேசுனது. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்விகளை சுருக்கமாக கேட்கும்போது அது எல்லாருக்கும் நிறைய பேர் இதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு போன் பண்றேன் ரணிமா, நான் உங்களுக்கு போன் பண்றேன். சரிம்மா சரிம்மா, நன்றிம்மா. நன்றி. வாழ்த்துமா. அடுத்ததாக முத்து ராமநாத் ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். முத்து ராமநாத் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உங்க லைனுக்கு வரல. அடுத்ததாக சுபலட்சுமி அம்மா, நீங்க பேசுங்க அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். டாக்டர் மேம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட் தான்.
நல்ல போனை பத்தி சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ எல்லாருக்குமே அந்த தேய்மானங்கள்லாம் இருக்குது. நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறோம். பட் இருந்தாலும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த இப்போ மகரிஷி இதுக்குள்ள வந்ததுனால அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். எனக்கு எல்லாமே நான் பாடி வைஸ் எல்லாமே ஓகே தான் மேம். எந்த ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது. விரதம் இருக்கிறது, இப்பெல்லாம் சஷ்டி விரதம், ஒரு நேரம் சாப்பாடு அப்படி போயிட்டு இருக்கு. என்னன்னா அந்த குளிர்ந்த நீர்ல குளிக்கும் போது, இப்ப குற்றாலம் அந்த மாதிரி இடங்கள்ல குளிக்கும் போது என்னோட ஸ்கின் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுது மேம். அது எதனாலன்னு தெரியல. அப்படி வரும்போது ஒரு மாதிரி கிடினஸ் மாதிரி வந்துருது, ஒரு படபடப்பு, மயக்கம் மாதிரி வருது இந்த குளிர்ந்த நீர்ல குளிக்கும் போது. அதுவும் இந்த மலை பிரதேசங்கள்லாம் போனோம். கொஞ்சம் அவாய்ட் அது பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கங்க. அதுக்கு என்னென்ன கவரிங் போட்டுக்கணுமோ அந்த குளிக்கிறோம்ல மேம், குளிக்கிறோம்ல, குளிச்சுட்டு வந்தா அந்த மாதிரி ஆயிடுது எனக்கு. அது படபடன்னு வந்தோடனே நீ இந்த மாதிரிலாம் சாப்பாடெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ற, அதனாலதான் உனக்கு இப்படி வருதுன்னு எங்க வீட்டுல ஒரே திட்டு சத்தம். தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். குளிக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் பாத். அல்ல, அந்த மாதிரி குற்றாலத்துல எல்லாம் குளிக்க முடியலன்னா பரவாயில்ல, அவாய்ட் பண்ணலாம் இல்லைங்களா? சரிங்க. நான் என்ன நினைக்கிறேன், நல்ல எனர்ஜெட்டிக்கா தானே இருக்கோம். எல்லா காந்த சக்தி, ஜீவகாந்த சக்தி எல்லாம் நம்ம பெருக்கி வச்சிருக்கோம், மெடிடேஷன் பண்ணி அந்த மாதிரி நினைச்சிட்டு கொஞ்சம் நேரம் குளிச்சிருங்க. அதனாலதான் பிரச்சனை. ஓகே ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ 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 மேம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக 1+ உங்க பேரை சொல்லிக்கிட்டு அம்மா கிட்ட பேசலாம். 1+ நோட்டட் CE 285G. நீங்க அம்மா கிட்ட பேசலாம். உங்க பேரை சொல்லிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மலர்கொடி அம்மா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா, வளமுடன். எனக்கு ஒரு கேள்விங்கம்மா. நான் வந்து ஒரு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்ன இந்த 25 கிலோ அரிசி சிப்பத்தை வந்து ஒரு 4 சிப்பத்தை அப்படி தூக்கி தூக்கி வச்சோம்மா. அதுல இருந்து முதுகு பிடிச்சிக்கின மாதிரி இருந்தது. டாக்டர் கிட்ட போனா ஊசி எல்லாம் போட்டாங்க. அந்த டைமுக்கு சரியா இருந்தது. மறுபடியும் அப்படியே வலி. சரி, எங்க சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் மகராசனம் எல்லா எக்ஸசைஸும் செய்வேன், மகராசனம் எல்லாமே செய்வேன். அப்போ அப்படியே இருந்தது. அப்புறம் வந்து டாக்டர் கிட்ட போனதுக்கு அவர் இருந்தது, உங்களுக்கு வந்து இது எலும்பு வந்து உங்களுக்கு வீக்கா இருக்கு அப்படின்னு மாத்திரை எல்லாம் கொடுத்தாரு. மாத்திரை கொடுத்தாரு, ஒரு லிக்விட் மாதிரி ஒண்ணு கொடுத்தாரு பாட்டில்னால. அதெல்லாம் சாப்பிடும் போது நல்லா இருந்தது மேடம். மறுபடியும் பார்த்தா திருப்பி அதே போல வலி இருக்கு. சுகர் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும். சுகர் கண்ட்ரோலா இருந்தா சரியா போயிடும்ன்றாரு. நீங்க என்ன சொல்லுங்க மேம்? இல்ல, நீங்க சுகர் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல ஆயில் போட்டு மசாஜ் பண்ணலாம். இல்ல என்ன ஆயிலுங்கம்மா? தேங்காய்யா? என்ன போதும். அதுக்கப்புறம் நம்ம ஹாட் வாட்டர் பேக் கொஞ்சம் அந்த சுடு தண்ணி வச்சு அதுவும் கொஞ்சம் வச்சு, எல்லாம் லோக்கல் தெரப்பி தானே, மருந்து சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதுக்கப்புறம் தொடர்ந்து மருந்து வேணாம், நீங்க வந்து நல்லா இந்த பால், பன்னீர் இந்த மாதிரி கால்சியம் உள்ள ஃபுட்டா எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்து செய்யுங்க, அவ்வளவுதான். எக்ஸசைஸ் எல்லாம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா செய்யறேன் மேடம். எல்லா எக்ஸசைஸ் சொன்னானு. குட் குட் மேம். சரியாயிடும். எனக்கு லோக்கல் தெரப்பி பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். 59 வயசு ஆகுது. டாக்டர் என்ன சொல்லாரு, உங்களுக்கு 80 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய போன் ஸ்ட்ரென்த் தான் உங்களுக்கு இப்ப இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கு போன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்பதான் நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். கேர்ஃபுல்லான மகராசனம் எல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா மேடம்? எக்ஸசைஸ் எல்லாம் செய்யலாம். செய்யும் போது கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க, அவசரமா செய்யாதீங்க. அப்புறம் ஃபுட், அந்த கால்சியம் ரிச் ஃபுட் கொஞ்சம் கான்சியஸா அதை எடுத்துக்கங்க. வெயிட் ஜாஸ்தி இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. வெயிட் எல்லாம் ஜாஸ்தி இல்ல, 60 கிலோ தான் இருக்கா மேடம். அவ்வளவுதான். சூப்பர். உங்க ஏஜுக்கு ஃபுட் தான் கரெக்டா தான் இருக்கு. ரொம்ப நன்றிங்க மேடம். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக சசிகலா அன்பழகனம்மா, நீங்க பேசலாமா கிட்ட. வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா, இணைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா, இப்போ என்னோட அம்மாவுக்கு வந்து 70 வயசு ஆகுதுங்கம்மா. அவங்களுக்கு வந்து இப்ப 15 வருஷமாவே சுகர் பிபி எல்லாம் இருக்கு, மெடிசின் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இந்த உடற்பயிற்சி அதெல்லாம் எதுவும் தெரியாது. இந்த முத்ராஸ் மட்டும் அப்பப்ப செய்வாங்க.
அது நாம சொல்றத வச்சுதான் அந்த உடற்பயிற்சியில ஒவ்வொரு பாகம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இப்ப என்ன பண்ணுதுன்னா அந்த விரல் எல்லாமே எரிச்சலா எரியுதுங்கிறாங்கம்மா. நீங்க கால் டெய்லியுமே அவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இன்னொருத்தரு அவங்களுக்கு அதை மசாஜ் பண்ணும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அது அதுக்கப்புறம் வந்துங்கம்மா 6 மாசமா இப்ப அப்பாதாங்கம்மா அந்த நல்லெண்ணெய் மசாஜ் போட்டு போட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2-3 வருஷமாவே அவங்க காலுக்கு எண்ணெய் போட்டுட்டே இருக்காங்க. இப்ப அப்பாதான் அதை மசாஜ் பண்ணி விடுறாரு, தூங்குறாங்க. ஆனா அந்த சாக்ஸ் இல்லாம நடக்க மாட்டாங்க, செருப்பு இல்லாம நடக்க மாட்டாங்க. அந்த சாக்ஸ் போட்டு ரொம்ப நடக்கவே முடியலன்றாங்க. நடந்தாலே அந்த விரல் 5 விரலும் அப்படியே எல்லாம் எரியுது அப்படின்றாங்கம்மா. அப்புறமேட்டு அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் பி காம்ப்ளெக்ஸ், B12 அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். நியூரோலஜிஸ்ட் சரிங்க கிட்டயும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வேற சரிங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றத பண்ணிட்டு சிம்டமேட்டிக்கா அவங்க ஏஜுக்கு சிம்டமேட்டிக்கா போதும் இல்லைங்களா? அவங்க கொஞ்சம் கொரோனா வந்ததுனால கொரோனா கொஞ்சம் அட்டாக் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுங்கம்மா. அதனால அப்படி இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு கொஞ்சம் நீங்களும் போய் அடிக்கடி மீட் பண்ணி இல்ல போன்ல பேசி கொஞ்சம் சப்போர்ட், மாரல் சப்போர்ட். சரிங்கம்மா. ஓகேம்மா, வாழ்க வளமுடன். அவங்களுக்கு கொஞ்சம் மன ரீதியா ஹெல்ப்பிங் கொடுக்கணுங்கிறீங்க. கரெக்ட், அதான் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்த அன்பர் இருக்காங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக 5 மைதிலி மினிட்ஸ்ல தீனதயாளனம்மா, நீங்க முடிச்சுக்கலாம். ஆமாம்மா. மைதிலி தீனதயாளனம்மா, நீங்க பேசுங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் மைத்திலி அம்மா. நீங்க பேசுறது மைக் கேட்கலையே. ஆன் பண்ணிருக்கீங்க. மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, பேசவே இல்லம்மா. அடுத்த அன்பராக இப்ப கேக்குதா? சொல்லுங்க. இல்லம்மா, எனக்கு கால் ஆட்டோல இருந்து விழுந்து கீழே டக்குன்னு அவர் நியூட்ரலுக்கு சாவி போட்டார், அதனால விழுந்துட்டேன். விழுந்து கையில ஸ்லிங்கு போட்டா அது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஆகி அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்றது மெதுவாச்சு. ஆனா பாதத்துல வீக்க இல்ல, கடைசி 2 விரலுக்கு நேரா வரக்கூடிய இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு நான் விழுந்து. இப்ப எனக்கு இப்போ தாங்கிறது மூட்டோட பிரச்சனைனால வலியே கிடையாது. இப்ப இதுதான் வச்சு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நான் இப்ப கிளாஸுக்கெல்லாம் போறேன், எடுக்கிறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு அம்மா கேட்டாங்க எங்க போனாலும் நம்ம பஞ்சபூதங்களோட நம்ம தொடர்பு கொண்டு நம்ம இது செய்யும் போதும் நல்லா ஆகுது. ஆனா இந்த எலும்புக்கு இந்த இடத்துல என்னன்னு கண்டுபிடிக்கல, வீக்கமே இல்லை. ஏன் வலிக்குதுன்னு தெரியல. இப்ப இதுக்கு டாக்டர் போய் அப்ரோச் பண்ணணுமா, இல்ல வெறும் ஆயின்மெண்ட் தைலம் இதெல்லாம் தடவிடலாமா? இல்ல, ஒரு வாட்டி டாக்டர் அப்ரோச் பண்ணி ரூல் அவுட் பண்ணிடுறது பெட்டர் இல்லைங்களா? 6 மாசமா ஏன் அது ஹீல் ஆக மாட்டேங்குது? ஆனா வெளியில வீக்கமே இல்ல. நார்மல் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா தைலம் எல்லாம் போட்டு அப்படியே சரி பண்ணிக்கலாம். நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் ஏதாச்சும் மிஸ் பண்ண கூடாது. அதனாலதான் ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. இந்த கொலுவுடைய இதுல நான் சிங்கிள் பர்சன் தான், அது எல்லாமே இறைவனுடைய இதான் வச்சுக்கோங்க, எல்லாம் செஞ்சதுலாம். ஆனா அப்போ நல்லா ஆக்டிவா இருந்தா எந்த வலியுமே கிடையாது. அந்த 10 நாள் வலி இல்ல. அது எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு மிராக்கல் மாதிரி இருந்தது. அப்புறம் பேக் டு த பெவிலியன் வந்துருச்சு வலி. அப்ப எப்படி இது என்ன ஒண்ணும் புரியல. ஒருவேளை என் மைண்டுக்குள்ள கோளாரா? அல்ல, ஒரு வாட்டி ஸ்ட்ரெஸ்ல கூட அதெல்லாம் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ல கூட இருக்கலாம். அதனாலதான் மெடிக்கலா ரூல் அவுட் பண்ணிட்டு அப்போ மைண்டுக்கு ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் பண்றேன், எல்லாம் பண்றேன். நோ பிபி, நோ டயபெட்டிக். 67 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப இந்தியால இருக்கீங்கன்னா ஈஸி. இந்தியாதான் இருக்கேன். அமெரிக்கால 1 வருஷம் ஆயிடுச்சு. செப்டம்பர் 24 வந்தப்போ. இப்ப இந்தியாலன்னா ஈஸி டாக்டர் போய் பாக்குறது. போய் ஒரு நிமிஷம் பார்த்து சரி பண்ணிட்டு அப்புறம் மைண்ட் தெரப்பி இல்லைங்களா? டெய்லி தியானம் பண்றமா, அதான் ஒரே ஆச்சரியமா இருக்குது. திடீர்னு அந்த நேரத்துக்கு எல்லாரும் வராங்கன்ற அந்த ஒரு சந்தோஷத்துல இருந்தனோ என்னன்னு தெரியல. கரெக்ட். ஏதோ ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிருப்பீங்க. ஓகேங்கம்மா, தேங்க்யூ தேங்க்யூமா, தேங்க்யூ. உங்களோட ஸ்பீச் சூப்பர்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அம்மா நிறைவு பண்ணிக்கலாமா? டைம் ஆச்சு இல்லைங்களா? ஆமாமா.
கேக்கிட்டோம். போதும், ஏன்னா டைம் ஆச்சு. எனக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்றேங்க. இன்னைக்கு போனுன்றதுனால நிறைய கேள்விகள் இருக்கு இல்லைங்களா? தேங்க்யூ வெரி மச் வனஜம்மா, இவ்வளவு சூப்பரா நீங்க நடத்தி கொடுத்தீங்க எல்லாத்தையும். மிக்க நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்க ரொம்ப பொறுமையா எல்லாருடைய கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா நிதானமாக எல்லாருடைய கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பான பதிலம்மா. எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, வாழ்க வளமுடன்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க